இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதான அந்த செய்தியினுடைய தலைப்பு நான் உங்களுக்கு ஸ்லைடா போட்டிருக்கிறேன், அதை நீங்க பார்க்கலாம். தேவனுடைய சத்தமும் உங்களுடைய எண்ணமும். இதுல நீங்க பார்த்தீங்கன்னா 2 போட்டோவை நான் போட்டிருக்கிறேன். 2 விதமான போட்டோ இருக்குது. அதுல 2 பெண்கள் இருக்கிறாங்க. அந்த 2 பெண்களும் 2 விதத்துல பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். முதலாவது பேசுறவங்க அவங்க மெதுவா காதுகிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்ற மாதிரி என்ன பண்றாங்க, மெதுவா பேசுறாங்க, மெதுவா சாஃப்டா பேசுறாங்க. கீழே கண்ணாடி போட்டிருக்கிறவங்க என்ன பண்றாங்க சொல்லுங்களேன், என்ன பண்றாங்க, கத்துறாங்க, ஆன்னு வாயை பொழந்துட்டு இருக்கிறாங்க, கத்துறாங்க அவங்க. ஸோ இது பெண்களே தான் போடணுமான்னு என்கிட்ட அப்படிலாம் கேட்காதீங்க. இது ஃபோட்டோ தான் ஈஸியாக கிடைச்சிது, அதனால தான் இதை தான் போட்டேன் நான், சரிங்களா? ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் சமம் தான் இது. இப்போ தேவனுடைய சத்தமும் உங்களுடைய எண்ணமும். இப்போ நம்ம எல்லாருமே தேவனுடைய சத்தத்தை நம்ம கேட்க பழகுவதற்காக நாம் பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஆமாவா இல்லையா? நம்ம எல்லாருமே கர்த்தருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு நம்ம பயிற்சி எடுக்கிறோம். அதில் சோம்பேறித்தனப்படுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எதுக்கு அதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு டைரெக்டாக பாஸ்டர் கிட்ட போய் ஜெபம் பண்ணி என்ன சொல்கிறாருன்னு போய் கேட்டுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி நினைப்பவர்கள் உண்டு. ஆனால் அப்படிப்பட்டவர்கள் வளரவில்லை, அவர்கள் குழந்தைகள் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளணும். குழந்தைகள் தான் என்ன பண்ணுவாங்க, ஸ்பூன் ஃபீடிங் எதிர்பார்ப்பாங்க. அம்மா ஊட்டி விடணும், அப்பா ஊட்டி விடணும்னு எதிர்பார்க்கும். அப்போ கர்த்தரிடத்திலே அமர்ந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்காம யாராவது ஒரு ஊழியக்காரர் எனக்கு சொன்னார்னா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க உண்மையாலுமே தேவனுக்குள்ள வளர்ந்தவர்கள் கிடையாது. எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, எத்தனை வருஷம் சர்ச்சுக்கு வந்திருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய சத்தத்தை நம்ம தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொருத்தரும் கேட்க பழகவில்லை என்று சொன்னால் நாம் சபைக்கு வருவதும் ஆராதிப்பதும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதும் வீணானதாக இருக்கும். அப்போ எல்லாருக்குமே ரொம்ப அத்தியாவசியமானது என்னதுங்க, தேவனுடைய சத்தத்தை கேட்பது. இதை தொடர்ந்து இந்த சர்வீஸ்லையும் பேசுவேன், செகண்ட் சர்வீஸ்லையும் பேசுவேன், அடுத்த வாரத்திலையும் இதனுடைய தொடர்ச்சியாக நான் பேச போறேன், சரிங்களா? அதனால ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்க கவனிக்கணும். சரி, இது தேவனுடைய சத்தம். கீழே வந்து பாத்தீங்கன்னா எண்ணம். இந்த என்னுடைய எண்ணம், எனக்குள்ளாக வருகிறதான எண்ணம். இந்த போட்டோ வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். தேவனுடைய சத்தம் அந்த மேல இருக்கிற அந்த அம்மா மெதுவா பேசுற மாதிரி ரொம்ப சாஃப்டா இருக்கும். கர்த்தருடைய சத்தம் ஒரு நாளும் காதுகளில் காதை கிளியிற மாதிரிலாம் கர்த்தர் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டார், பேச மாட்டார். அவர் மெதுவாக அவர் பேசுகிற மெல்லிய சத்தத்திலே தான் அவர் பேசுவார். ஆனா நம்மளுடைய எண்ணங்கள் இருக்கு இல்லைங்களா, கீழே போட்டிருக்காங்க, அந்த அம்மா என்ன பண்றாங்க, கத்துறாங்க. நம்மளுடைய எண்ணங்கள் பொதுவாக 100% எப்படிதான் இருக்கும் அப்படின்னா, அதாவது நம்மளை ஃபோர்ஸ்ஃபுல்லா கட்டாயப்படுத்தி நம்மை செய்ய வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக அது இருக்கும் அப்படின்றத நம்ம மறந்து விடக்கூடாது. சரி, அப்போ நமக்குள்ள ஒரு கேள்வி ஒன்று வரலாம், தேவனுடைய சத்தத்தை நான் கேட்கணும்னா அப்போ இந்த எண்ணங்கள் எல்லாவற்றுக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடணுமா அப்படின்னா கிடையாது. கர்த்தர் தான் எண்ணங்களை உருவாக்குகிறார், கர்த்தர் தான் எமோஷன்ஸை உருவாக்குனார், கரெக்டு தானே? ஆனா அந்த எமோஷன்ஸை, அந்த உணர்வுகளை, அந்த எண்ணங்களை மாம்ச ரீதியாகவும் பிசாசுனுடைய நோக்கத்தின்படியாகவும் விட்டு கொடுப்பது யாருடைய வேலை? என்னுடைய வேலை. நான் சொல்றது புரியுதுங்களா? உணர்வுகளை உண்டாக்கினவர் யார் தான்? தேவன் தான். உணர்வுகள் இல்லைன்னா நம்மளாம் வந்து ஜடம், நம்மளாம் வந்து பிணம் மாதிரி இருப்போம், கரெக்டா? உணர்வுகள் நல்லது. அடுத்ததா எண்ணங்கள். மூலன்னு இருந்தா கண்டிப்பா எண்ணம் வரும். அப்போ அந்த எண்ணங்களையும் தேவனுக்கு பிரியமானதாக மாற்ற வேண்டியது நம்மளுடைய வேலை. ஆனா எண்ணத்தை நீங்க அது போக்கில் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த எண்ணம் என்ன பண்ணுங்க, நமக்குள்ள இருக்கிற எண்ணம் தான் அதை நம்ம கிட்ட கத்திக்கிட்டே இருக்கும். அந்த போட்டோவை மறந்துடாதீங்க. இந்த அம்மா கத்துற மாதிரி எண்ணம் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும் தெரியுங்களா, லவுடா, அதாவது சத்தமாக கத்தி கொண்டே இருக்கும். சத்தமா பேசுறது வேற, சத்தமா கத்துறது வேற. சோ இந்த விதமான ஒரு புரிதல் நமக்கு வேணும். சோ அப்போ கர்த்தர் நம்ம கிட்ட ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். என்ன அப்படின்னா, நம்மளுடைய சத்தத்தை கேட்க நம்ம பழக வேண்டும். ஏனென்று சொன்னால் தேவனுடைய சத்தம் அவருடைய இருதயத்திலிருந்து தோன்றுகிறதா இருக்கிறது. ஆனால் நம்மளுடைய எண்ணமோ நம்மளுடைய ஆசைகளின்படி, நம்மளுடைய இச்சைகளின்படி தோன்றுகிறதாக இருக்கிறது. முதலாவது வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 4வது அதிகாரம் 19வது வசனம் வாசிக்கலாமா? உங்கள் கண்களை, நீங்க ஸ்லைட்லயே பார்த்துக்கலாம், தயவு செஞ்சு வாசிக்கலாம். உங்கள் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வானத்தின் கீழெங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின வானத்தின் சர்வ சேனைகளாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி
அவைகளை தொழுது சேவிக்க இணங்காதபடிக்கும் உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த உணர்வுகளை குறித்து கர்த்தர் வந்து எச்சரிக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட. ஏன்னா நீங்க இப்போ போகிறதான தேசம் எப்படிப்பட்ட தேசம்? கானான் தேசம். அதாவது பிசிக்கலா செல்வ செழிப்பா நல்லா இருக்குதுங்க. ஆனா அங்க இருந்ததான மக்கள் என்ன வழிமுறைகளை பின்பற்றினாங்க? விக்கிரகங்களையும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களையும் செஞ்சாங்க. அதனால அங்க போனீங்கன்னா அவங்களுடைய வழிமுறைகளை ஈஸியா நீங்க என்ன பண்ணிடுவீங்க? காப்பி அடிச்சிருவீங்க. அவங்களுடைய காரியங்கள் உங்களுக்கு உரியதாக மாறிடும். நீங்க கொஞ்சம் கூட நிதானிக்கவே மாட்டீங்க. நீங்க போன உடனே அவங்க செய்யறதை அப்படியே காப்பி அடிச்சிட்டு இருப்பீங்க. அதனால இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஒரு சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க கேளுங்கன்னு சொல்லி உபாகமத்துல கட்டளையாக கர்த்தர் ஒரு சில காரியங்களை சொல்றாரு. நீங்க என்ன பண்ணுவீங்க? அங்க போனதுக்கு அப்புறம் பாருங்க, உங்கள் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வானத்தின் கீழெங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின வானத்தின் சர்வ சேனைகளாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது சேவிக்க இணங்காதபடி. இணங்காதபடினா என்ன அர்த்தம்? ஏற்கனவே ஒருத்தன் எவனோ என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கிறான். அதுக்கு நீங்க விட்டு கொடுக்காதபடிக்கு உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். இப்போ இந்த ஆத்துமாவிலே தோன்றுகிறதாங்க விதவிதமான எண்ணங்கள். இந்த எண்ணங்கள் ஒன்று மாம்சத்தில் தோன்றுகிறதா இருக்கும், பிசாசினால ஏவப்பட்டு தோன்றுகிறதா இருக்கும், இல்ல வெளியிலிருந்து ஒரு மனுஷனால நமக்குள்ள திணிக்கப்படுகிற ஒரு எண்ணமாக இருக்கும். ஒரு திருமண காரியத்திற்காக ஒரு குறிப்பிட்ட மணமகள் இடத்துல நாங்கள் பேசி கொண்டிருந்தோம். அந்த மணமகள் இடத்துல பேசும்பொழுது நல்ல ஒரு ப்ரொஃபைல், ஒரு மாப்பிள்ளையோட ப்ரொஃபைல் ஒன்று வந்தது. நாங்கள் அதை காண்பிச்சோன்னா அந்த மகள் எல்லாம் பார்த்து எல்லாம் ஓகே சொன்னான். ஆனால் அதுக்கப்புறம் சொன்னா, இல்லைங்க அவருக்கு வந்து சொந்த வீடு இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, இப்போ அதுக்கு முன்னாடி ஓகே சொன்னவங்க இப்போ சொந்த வீடை பத்தி ஏன் யோசிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, அவங்க வேற எங்கேயோ இருந்து கேட்டதான ஒரு சத்தம், வேற எங்கிருந்தோ யாரோ ஒரு நண்பனோ வேலை செய்யற இடத்துலயோ பேசின மனிதர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த காலத்துல சொந்த வீடு இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். வீடு என்ன பண்ணும்? தெருவா மூட்டையெல்லாம் தூக்கிக்கிட்டு வீடு மாத்திரதா தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கணும். அதனால சொந்த வீடு இல்லைன்னா வேணான்னு சொல்லிடு. கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். இதுதான் வெளியிலிருந்து திணிக்கப்படுகிற எண்ணம். தேவனுடைய சித்தம் என்னன்றத நம்மளால யோசிக்க முடியாம வேற ஏதோ ஒரு மனுஷனுடைய எண்ணத்தை கொண்டு வந்து நமக்குள்ளாக பிசாசு திணிக்க பார்ப்பான். ஸோ அப்போ 3 விதமான போராட்டங்கள் எண்ணங்களுக்குள்ள வருதுங்க. ஒன்று நமக்குள்ளேயே வர்ற எண்ணம், அடுத்ததா பிசாசுனால டைரக்டா அனுப்பப்படுகிற எண்ணங்கள், தீமையான அம்புகள்னு சொல்றோம் நம்ம அதை. மூன்றாவதாக மனிதர்கள் மூலமாக நம்ம சிந்தைகளுக்குள்ள வருகிறதான எண்ணங்கள். மனிதர்களையும் பிசாசு ஏஜென்ட்டுகளாக பயன்படுத்தி நம்முடைய சிந்தையை கரைப்படுத்தும்படியான தீமையான எண்ணங்களை உருவாக்கும்படியாக சத்ருவானவன் திட்டமிட்டு கொண்டிருக்கிறான். இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் கர்த்தர் வந்து இஸ்ரவேல் ஜனங்கிட்ட சொல்றாரு, இதெல்லாம் இப்படிலாம் இருக்குது. அந்த மக்கள், அங்க இருக்கிறதான மக்கள் அவங்க செய்யறதான வழிபாடுகளுக்கு நீங்க இணங்கி போகாதபடிக்கு உங்களுடைய ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். ஆத்துமாவில தான் பலவிதமான எண்ணங்கள் நமக்கு தோன்றுகிறதா இருக்கிறது. ஏற்கனவே இருந்த மெமரிஸ், புதிதாய் கொடுக்கிறதான தாக்கங்கள் எல்லாம் சேர்ந்துதான் ஆத்துமாவை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இப்போ இந்த ஆத்துமாவை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக காத்து கொள்ளவில்லை என்று சொன்னால் மிகவும் வேதனையான ஒரு சூழ்நிலையில் இருப்பது மாத்திரமல்ல, கர்த்தருடைய சத்தம் சுத்தமா நம்மளால கேட்க முடியாது. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? 8 முக்கியமான காரியங்களை இந்த நாளில் உங்களோடு நான் பேச போகிறேன். முதலாவதாக நாம் கவனிக்க வேண்டிய காரியம், வாசிங்க, நான் ஸ்லைடில் போட்டிருக்கிறேன், வாசிங்க சத்தமா, தமிழ்ல இருக்கிறத வாசிங்க. பரிசுத்த ஆவியானவர் உணர்வுகளோ அதற்கு எதிர்மறையாக இருக்கும். திரும்ப சத்தமா வாசிக்கலாமா? எங்க படிக்க தெரிஞ்சவங்க அவ்வளவுதானா? கொஞ்சம் சத்தமா வாசிங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் வேத வாக்கியங்களோடு இணைந்து செயல்படுவார், உணர்வுகளோ அதற்கு எதிர்மறையாக இருக்கும். இதுதான் முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தாற்பயம். கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நம்ம கிட்ட ஒரு விஷயத்தை சொன்னாருன்னா அதற்கு நிச்சயமாக வசனத்தினுடைய அடிப்படையில மாத்திரம் தான் அவர் பேசுவார். திடீர்னு வந்து உங்களுடைய காதுல வந்து இப்படி போய் அதை செய்ய அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாருன்னா முதலாவது அதுக்கு நம்ம என்ன தேடணும் தெரியுமா? வசனத்தை தேடணும். இல்ல வசனத்தை அவர் சொல்லுவாரு, இல்ல வசனம் இருக்குதான்னு நம்ம ஆராய்ந்து பார்க்கணும், இல்ல வசனம் ஏற்கனவே நம்ம கேட்டிருக்கிறது நினைப்புக்கு வருதான்னு பார்க்கணும். எதுவுமே வசனமே இல்லாம ஒரு காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பண்ண மாட்டாருங்க, சொல்லவே மாட்டார். அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த வசனத்தோட கூட இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா,
பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய விருப்பத்திற்கு ஒரு வசனத்தை அந்த அதிகாரத்திலிருந்து எடுத்து தனியா கொண்டு வந்து உங்ககிட்ட வச்சு இதனுடைய அர்த்தம் இப்படின்லாம் பேச மாட்டார். எப்பயுமே நல்லா புரிஞ்சுக்கணும், பரிசுத்த ஆவியானவர் வசனத்தோடு பேசினார்னா அவர் சூழலை பார்த்து கான்டெக்ஸ்ட்ல தான் பேசுவார். ஆனா நம்ம சுயமா ஒரு வசனத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய யோசனைகளின்படி தான் அந்த வசனங்களை நம்ம என்ன பண்ணுவோம், பயன்படுத்துவோம். அதற்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, அது நான் ஸ்லைட்ல போடல, அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் பிலிப்பியர் 4வது அதிகாரம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாமா? எடுத்துட்டீங்களா? பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சரி, இப்போ இந்த வசனம் நல்ல வசனம் தான். ஆனா இந்த வசனத்தினுடைய சூழலை கொஞ்சம் நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். சரிங்களா? இது எதற்காக அவர் சொல்றாருன்னா, தேவனுடைய ப்ரொவிஷன், காட்ஸ் ப்ரொவிஷன், கர்த்தர் வந்து பவுலுக்கு பொருளாதாரத்துல பல உதவிகளை, பல நன்மைகளை கர்த்தர் செஞ்சிருக்கிறார். அதனால அவர் சொல்றாரு, நான் வாழ்ந்திருக்கும் தெரியும், தாழ்ந்திருக்கும் தெரியும், பணம் அதிகமா இருந்தாலும் நான் வாழ்வேன், பணமே இல்லாம நான் தரித்திரமா இருந்தா கூட என்னால வாழ தெரியும், குறைவிலையும் வாழ தெரியும், நிறைவிலையும் வாழ தெரியும். அப்படித்தானே சொல்றாரு பாருங்க. தாழ்ந்திருக்கவும் தெரியும், 12வது வசனம், வாழ்ந்திருக்கவும் தெரியும், எந்த இடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும், பட்டினியாக இருக்கவும், பரிபூரணம் அடையவும், குறைவுபடவும் கற்றுக்கொண்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. இப்போ அவரு இந்த பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலேன்ற வசனத்தை எந்த சூழல்ல அவர் பயன்படுத்தி இருக்கிறார் தெரியுமா? பொருளாதார ரீதியில எப்படியுமே நான் என்ன பண்ணிடுவேன், நான் இருக்கிறதுக்கு எனக்கு கிறிஸ்துவனுடைய பலன் எனக்கு உண்டு. ஆனா இந்த வசனத்தை இதை தவிர்த்து மற்ற எல்லா இடத்துலையும் நம்ம பயன்படுத்தியிருப்போம். கரெக்டா? ஏதாவது ஒன்று செய்யறதுன்னு என்ன பண்ணுவோம், நடக்க முடியல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய. டாக்டர் சொல்லியிருப்பாரு, எங்க நடக்காதீங்க, ஒரு மாசத்துக்கு ரெஸ்ட் எடுங்கன்னா உடனே என்ன பண்றது, கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்துருக்கிறார், எல்லாவற்றையும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு, நடந்து காலை உடைச்சிக்கிறது. இப்ப கவனிக்கணும் பிரியமானவர்களே, வசனம், இந்த வசனம் கரெக்டு தாங்க, இந்த வசனத்தை நீங்க சொல்றதும் கரெக்டு தான். ஆனா வசனத்தை ஒரு நாளும் சூழல்ல இருந்து வெளியே எடுத்து என்ன பண்ணக்கூடாதுங்க, நம்ம பயன்படுத்தக்கூடாது. அது எதுதான் செய்ய வைக்கும்னா, உணர்ச்சிகள் தான் செய்ய வைக்கும். உணர்ச்சியின் அடிப்படையில தான் நம்ம அந்த வசனத்தை சூழல்ல இருந்து வெளியே எடுத்து என்ன பண்ணுவோம், நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பயன்படுத்த ஆரம்பிப்போம். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இன்னொரு உதாரணம் சொல்லுவோம். கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சரியா? அந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். கர்த்தர் போக வேணான்னு சொல்ற ஒரு இடத்துக்கு போயிட்டு, ஆண்டவர் போக வேணான்னு சொல்லியிருப்பார், எச்சரித்திருப்பார். ஆனா அங்க போயிட்டு ஏதோ ஒரு ரொம்ப கஷ்டத்துல இருக்கும் போது, கர்த்தாவே நீங்க எனக்கு சொன்னீங்களே, நீர் என் மெய்ப்பரா இருக்கிறீர், தாழ்ச்சி ஒன்றும் இல்லையே அப்படின்னா ஆண்டவர் பார்த்து சிரிப்பார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ இந்த இடத்துக்கு வந்ததே தப்பு, தப்பான இடத்துக்கு வந்துட்டு தப்பா வசனம் சொல்லிட்டு இருக்கிறியான்னு ஆண்டவர் கேட்பார். இப்ப நிறைய நேரங்கள்ல கவனிக்கணும் பிரியமானவர்களே, வசனங்கள் நமக்கு ஒரு சில வசனம் நல்லா தெரியுமா, அந்த வசனத்தை என்ன தெரியுமா பண்ணுவோம், நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம், பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டு நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா, கர்த்தர் என்கிட்ட பேசினார், வசனமா அதான் பாருங்க இந்த வசனத்தை கொடுத்துருக்கிறாருன்னு. ஆனா முற்றிலும் தவறானது. அப்ப முதலாவது ஒரு இடத்துல போய் கர்த்தருடைய சத்தத்தை வசனத்தின் மூலமாக நம்ம கன்ஃபார்ம் பண்ணும் பொழுது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து கர்த்தர் வச்சிருக்கிற இடத்துல, தேவ சித்தத்தின்படி இருக்கிற இடத்துல தான், கர்த்தர் விரும்புற இடத்துல தான் நம்ம இருக்கிறோமா, இது தேவன் தான் பேசுறாரா, தேவன் ஆளுகை செய்கிற இடமானு கவனிச்சுட்டு அதுக்கப்புறமா கர்த்தர் பேசுறதை பத்தி நம்ம என்ன பண்ணலாம், சிந்திக்கலாம். ஸோ அப்போ எப்பயுமே நம்மளுடைய எண்ணங்கள் என்ன பண்ணும்னா, நமக்கு தேவையான வார்த்தைகளை தான் நமக்கு ஞாபகப்படுத்தும். நமக்கு தேவையான வார்த்தைகளை ஞாபகப்படுத்தி நம்மளை போய் பிரச்சனையில மாட்டி விட்டுருவோம். நம்ம என்ன சொல்லுவோம், நான் தான் வசனத்தை நம்பினேனே, எனக்கு தான் வசனம், இந்த வசனத்துல ஆண்டவர் சொன்னாரு, ஆனா எந்த சூழல்ல சொன்னாரு. ஸோ எப்பயுமே ஆவியானவர் கான்டெக்ஸ்ட்ல இருந்து தான் பேசுவாரு. உணர்வுகள் என்ன பண்ணும் தெரியுங்களா, உணர்ச்சியின் அடிப்படையில் உங்களுக்கு வசனத்தை ஞாபகப்படுத்தும். ஆகையினாலே நம்ம ஒரு நாளும் அந்த காரியங்களை நாம் ஏமாந்து விடக்கூடாது. புரியுதுங்களா? ஸோ ஒரு நாளும் கர்த்தர் என்ன பண்ண மாட்டாருங்க, வசனத்தை சூழலிலிருந்து எடுத்து என் இஷ்டத்திற்கு ஒரு வசனத்தை என்ன பண்ண மாட்டாரு, ஞாபகப்படுத்த மாட்டாரு. அப்படி நடக்கிறதா இருந்தா அது யாருடைய வேலை தான், எண்ணக்குள்ள வருகிற எண்ணத்தினுடைய ஒரு வேலையாக இருக்கிறது. அடுத்து ரெண்டாவதா பார்ப்போம், வாசிப்போம். என்ன போட்டிருக்குதுங்க, கொஞ்சம் சத்தமா படிங்களேன். பரிசுத்த ஆவியானவரின் தெய்வீகமானது.
ஆனால் உணர்வுகளோ உயிரியல் மற்றும் அனுபவங்களின் அடிப்படையில் இருக்கும். திரும்ப வாசிக்கலாம் சத்தமா. பரிசுத்த ஆவியானவரின் சத்தம் தெய்வீகமானது, ஆனால் உணர்வுகளோ உயிரியல் மற்றும் அனுபவங்களின் அடிப்படையில் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் முதலாவது நம்ம கிட்ட பேசுறாரு அப்படின்னு சொன்னா, அவர் பேசுகிறதான அவருடைய சத்தங்கள் எதுல நாட்டப்பட்டிருக்கும், அந்த ஆரிஜின் எங்க இருக்கும் அப்படின்னா, கர்த்தருடைய சித்தத்தினுடைய அந்த ரெவலேஷன், the revelation of God's will, தேவனுடைய சித்தம் எப்படி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அதிலிருந்து தான் கர்த்தர் எடுத்து நம்ம கிட்ட பேசுவார். ஆனா நம்மளுடைய எண்ணம் எப்படி செயல்படுங்களாம், எப்படி செயல்படுமா பாருங்க. எப்படி என்னன்னு போட்டிருக்கிறேன்? உயிரியல் மற்றும் அனுபவங்களின் அடிப்படையில். எனக்கு போன வருஷத்துல இந்த மாதிரி ஒரு விஷயத்துல இப்படி ஒரு தீர்மானம் எடுத்தேன், அது கரெக்டா கிளிக் ஆச்சு, அதனால இப்ப என்ன பண்ண போறேன், நான் இதை செய்ய போறேன். ஏன்னா போன வருஷம் எனக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சு, இந்த வருஷம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகும். நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா இந்த வருஷம் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்? அது தேவன் பேசின காரியம் அல்ல. ஒரு நாளும் நம்மளுடைய எண்ணங்கள் சொல்லுகிற, அதாவது நம்மளுடைய அனுபவங்களின் அடிப்படையில் தான் நம்மளுடைய எண்ணம் நம்ம கிட்ட பேசும். ஏய், நீ தான் போன வருஷமே இந்த விஷயத்துல இப்படி எஸ்கேப் ஆகி நீ வந்துட்டல, இந்த வருஷமும் இதை செய், எஸ்கேப் ஆயிடுவ. ஆனா இந்த டைம் செய்வோம், போய் மாட்டிக்குவோம். ஏன் ஏன் நம்ம எஸ்கேப் ஆக முடியல, ஏன் தப்பித்து கொள்ள முடியல அந்த பிரச்சனையில இருந்து? ஏன்னா நம்ம எதை சார்ந்து கொண்டோம் தெரியுமா? உணர்வுகள் எனக்கு கொடுக்கிறதான அந்த அந்த அனுபவத்தின் பேரில் என்னுடைய சார்பு நிலை இருந்துச்சு. ஐ வாஸ் டிபெண்டிங் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ். என்னுடைய அனுபவத்தை சார்ந்து கொண்ட மனிதனாக நான் இருந்ததினாலே நான் என்ன பண்ணிட்டேங்க, தோற்று போயிட்டேன். ஒரு நாளும் உங்களுடைய அனுபவத்தை நீங்க என்ன பண்ணக்கூடாதுங்க, சொல்லுங்களேன், என்ன பண்ணக்கூடாது? சார்ந்து கொள்ளக்கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க கட் ஃபீலிங்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கட் ஃபீலிங்னா உங்களுக்கு மனசாட்சிக்கு என்ன தோணுதோ நீங்க அதை செய்யுங்க. மனசாட்சி நல்லா இருந்தா தானே தோன்றதை செய்யறது கரெக்டா இருக்கும். மனசாட்சியே சீர்கெட்ட நிலையில இருந்துச்சுன்னா அப்புறம் எப்படி மனசாட்சியில தோன்றதை போய் செய்ய முடியும்? அப்ப பிரியமானவர்களே, நம்ம நல்லா கவனிக்கணும். ஆவியானவர் அப்படியே ஆப்போசிட்டா என்ன தெரியுங்களா பண்ணுவாரு? மனசாட்சியில தோன்றது, அனுபவத்தின் அடிப்படையில் தோன்றதெல்லாம் செய்ய மாட்டார். எனக்கு எதை செஞ்சா என்னுடைய வழியிலே அவருடைய சித்தம் வெளிப்படுமோ அந்த பாதையில தான் அவர் என்ன பண்ணுவாருங்கன்னு நடத்துவார். அவருடைய சத்தம் என்னை கர்த்தருடைய சித்தத்திற்கு இணங்க நடக்க வைக்கும். ஹல்லேலூயா. திரும்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய சத்தம் தேவனுடைய சித்தத்திற்கு இணங்கி நடக்க வைக்கும். கொஞ்சம் என்ன, கொஞ்சம் சத்தமா கொஞ்சம் சிரிச்சிட்டு சொல்லுங்க, தேவனுடைய சத்தம் தேவனுடைய சித்தத்திற்கு இணங்கி நடக்க வைக்கும். ஹல்லேலூயா. ஆமா, இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம உணர்ச்சியின் அடிப்படையில் போயிட்டோம்னா அங்க அனுபவம் தான் பேசும். நான் இத்தனை வருஷமா இந்த விஷயத்தை நான் செஞ்சிருக்கிறேன், எனக்கு தப்பே வராது. ஆனா ஆவியானவர் சொல்வாரு, உனக்கு 40 வருஷம் தப்பு வரலனாலும் 41வது வருஷம் உனக்கு தப்பு வரும்டா. ஏன்னா நீ எதை சார்ந்து கொண்ட? ஏன் சித்தத்தை விட்டுட்டு உன்னுடைய விருப்பத்தை, உன்னுடைய உணர்வுகளின் அடிப்படையில் இருக்கக்கூடிய அனுபவங்களை நீ என்ன பண்ண? சார்ந்து கொண்ட. ஆனா நம்ம தேவனுடைய சித்தத்தை சார்ந்து கொள்ளும் போது அவருடைய சத்தத்தை நம்மால கேட்க முடியும். ஏனென்று சொன்னால் அவருடைய சத்தம் எப்படிப்பட்டதா இருக்குதுங்க? அதனுடைய ஆரிஜின், அது எங்கிருந்து தோன்றுகிறதா இருக்கிறது? தேவனுடைய இருதயத்திலிருந்து தோன்றுகிறது. காட்ஸ் வில், தேவனுடைய சித்தம் எங்கிருந்து வருது? அவருடைய இருதயத்திலிருந்து வருது. அவர் எனக்காக வச்சிருக்கிற நல் எண்ணங்கள், எனக்காக, என் குடும்பத்திற்காக, என்னுடைய எதிர்காலத்திற்காக வைத்திருக்கிற நல்ல திட்டங்களிலிருந்து தான் அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துறார். அவர் எங்கிருந்தோ தேடி அப்படியே பொறுக்கி இந்தா ஒன்று வச்சுக்கோ போ அப்படின்னா தூக்கி போடுறது இல்லை. அவர் எனக்காக பிரத்யேகமாக உலக தோற்றத்துக்கு முன்னாடியே உருவாக்கி வச்சிருக்கிறது தான் கர்த்தர் என்ன பண்றாரு, எனக்கு கொடுக்கிறார். இப்போ உதாரணத்திற்கு என்னுடைய திருமண காரியத்தில் நான் என்னுடைய மனைவியை திருமணம் செய்வதற்கு எனக்கு இந்த மாதிரி கன்ஃபியூஷன் இருந்தது. யாருடைய சத்தத்தை கேட்கறது? ஏன்னா எனக்கு 2-3 சத்தங்கள் நிறைய வந்துகிட்டே இருந்தது. ஆனா தேவனுடைய சத்தத்தை கேட்கறதுக்கு முதலாவது ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு லகுவான இருதயம் ஒன்று வேணும், இலகின மனசு ஒன்று வேணும், ஒரு டீச்சபிள் ஹார்ட், கடினத்தன்மை இல்லாம சொல்லுகிறதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம் இருந்தாதான் பரிசுத்த ஆவியானவர் பேசுறதையும் என்ன பண்ண முடியும், நம்மளால கேட்க முடியும். இல்லைன்னா நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா ஒரு பெருமை வந்துடும். நீங்க என்ன சொல்றது, நான் என்னது கேட்பேன், எனக்கு தெரியும், எனக்கு இதுதான் அழகா இருக்குது, எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குது, எனக்கு இதுதான் வசதியா இருக்கு, நான் இதை செய்வேன். இப்ப கவனிக்கணும், இது எங்க இருந்து வருது? என்னுடைய அனுபவத்திலும் என்னுடைய உணர்ச்சியின் அடிப்படையிலும் வருது. ஆனா கர்த்தருடைய சித்தமோ அப்படி இல்லை. கர்த்தர் எனக்காக, ஒருவேளை இப்ப இந்த என்னுடைய திருமண காரியத்துல நான் தவறான தீர்மானம் எடுத்திருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னா,
என்னுடைய வாழ்க்கையில நான் எதை சார்ந்து தேவனுடைய சத்தத்தை கேட்டிருப்பேன், எதை சார்ந்து நான் உணர்ச்சியின் அடிப்படையில் கேட்டிருப்பேன் தெரியுங்களா? என்னுடைய அனுபவத்தை சார்ந்து, ஏதோ ஒரு மனுஷனுடைய அனுபவத்தை சார்ந்து, இல்ல அவங்களுடைய வாழ்க்கையில் அப்படி இருந்துச்சு அதனால நானும் அப்படி பண்றேன் அப்படின்றத பார்த்து. ஆனா ஒரு நாளும் நம்ம அந்த காரியத்தை செய்யவே கூடாது. என்னன்னா அனுபவமோ வேற ஒருத்தன் வாழ்க்கையில் அப்படி இருந்துச்சு அதனால நானும் அப்படி செய்யறேன் அப்படின்றத மாத்திரம் தேவ பிள்ளைகள் நம்ம ஒரு நாளும் செய்யவே கூடாது. ஏனென்று சொன்னால் கர்த்தர் என்ன தெரியுங்களா பண்றாரு? நமக்காகவே உலக தோற்றத்துக்கு முன்னமே இந்த நாளில் இந்த நன்மையை இவளுக்கு நான் தருவேன்னு சொல்லி முன்குறிச்சி அது அவருடைய இருதயத்தில் திட்டமாக இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியான என்ன தெரியுங்களா பண்றாரு? நீங்க ஜெபிக்கும் போது தேவனுடைய இருதயத்தில் இருக்கிறத கொண்டு வந்து உங்களுடைய இருதயத்தில் வைக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப தேவ சித்தத்தை பிரதானப்படுத்தும் போது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னதுங்க? அவருடைய சத்தம் எப்படிப்பட்டது? தெய்வீகமானது. ஆனால் உணர்வுகள் எப்படி இருக்குதுங்க? பயாலஜிக்கல். உயிரியல்னா பயாலஜிக்கல், எனக்குள்ள ஏற்படுகிற ரசாயன மாற்றம்னு சொல்லலாம். பயாலஜிக்கல் கெமிக்கல் ரியாக்ஷன். இப்போ உதாரணத்துக்கு இப்போ அந்த திருமண நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தப்பான டெசிஷன்லாம் எடுக்கிறவங்க எப்படி தெரியுங்களா பண்ணுவாங்க? இன்ஃபேச்சுவேஷன் சொல்லுவோம் பார்த்தீங்களா? பார்வையின் அடிப்படையில் அந்த பொண்ணு எப்படி இருக்கிறா? ரொம்ப அழகா இருக்கிறா, அதனால நான் அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து இதுதான் பயாலஜிக்கல்னு சொல்கிறோம். அடுத்ததான் அனுபவங்கள். யாராவது ஒருத்தங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் இவங்கள இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லி அவங்களுடைய அனுபவம். பொதுவாக தொழிலெல்லாம் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தனுடைய அட்வைஸை கேட்டு அவனுக்கு லாபம் வந்திருக்கும், அவன் மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா நமக்கு நஷ்டம் வரும். ஏன் தெரியுமா? அது எங்கிருந்து வரல தெரியுமா? தேவனுடைய இருதயத்திலிருந்து அது வெளிப்படல, மனிதனுடைய அனுபவத்திலிருந்து அது வெளிப்படுத்தப்பட்டுச்சு. சரிங்களா? இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக வாசிங்க. பரிசுத்த சீரானதாக இருக்கும், உணர்வுகளோ மாறிக்கொண்டே இருக்கும். இப்போ நல்லா கவனிக்கணும், இது ரொம்ப முக்கியமானது. emotions நம்ம மேல போட்டுருக்காங்க. Holy Spirit's voice is consistent whereas emotions fluctuate. மாறிக்கொண்டே இருக்கணும். என்ன அர்த்தங்க? ஒன்று திடீர்னு மேலே இருக்கும், திடீர்னு கீழே போகும், அப்புறம் கொஞ்சம் நடுவில் இருக்கும், அப்புறம் திடீர்னு கீழே போயிடும், அப்புறம் அதை விட இன்னும் பாட்டமுக்கு போயிடும். இதுதான் ஃப்ளக்சுவேஷன். ஆனால் ஆவியானுடைய சத்தம் எப்படிப்பட்டதாக இருக்குதுங்க? சீராக இருக்கிறது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நாம் ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னத்தை அப்படியே ரொம்ப நெருக்கமாக உணர்ற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். ஆனால் ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா எதுவுமே நமக்கு ஃபீலே ஆகாது. அதனால ஜபத்தை நிறுத்திட்டு போயிடுறதா? நிறைய நேரம் நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன். ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடிலாம் ப்ரேயர்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா? ப்ரே பண்ணும்போது ஒரு சில நேரத்தில் அப்படியே மெய் மறந்து பயங்கரமாக ஜோம் பண்ணிட்டு இருப்போம். அப்புறம் 2-3 நாள் கழித்து ஜோம் பண்ணும்போது ஒன்றுமே, அதாவது எண்ணம் எங்கேயாவது போகும், ஒன்று ஜோம் பண்ணுற ஒரு மூடே இருக்காது. என்ன பண்ணுறது? ஓஹோ இது ஜோம் பண்ணுற டைம் இல்லை போல அப்படின்ட்டு மூடி வச்சுட்டு எங்கேயாவது நம்ம வேறு வேலையை பார்த்துட்டு போயிடுறது. இப்படிதான் நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்றோம் தெரியுங்களா? நம்ம எதை உணர்றோமோ அதனுடைய அடிப்படையில் தான் தேவ சத்தம் இருக்குன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். கிடையவே கிடையாது. ஏன்னா உணர்ச்சிகள் ஒவ்வொரு நாளும் என்ன ஆகிட்டே இருக்குதுங்க? மாறும். இன்னைக்கு ஜோம் பண்ணணும்னு தோணும், நாளைக்கு ஜோம் பண்ண வேணாம் வேற ஏதாவது வேலை செய்யணும்னு தோணும், அதுக்கப்புறம் பிரச்சனை வரும்போது தானா ஜெபிக்கிற ஒரு எண்ணம் ஒன்று வரும். இது உணர்ச்சி. ஆனா தேவனுடைய சத்தம் நம்மளை நடத்தும் பொழுது அது சீரானதாக, அது இப்ப கர்த்தரனை உண்மையாலுமே இந்த ஊழியத்துக்கு அழைச்சது உண்மைன்னு சொல்லி சொன்னா, ஊழியத்துல எந்த உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த நிலையிலையும் என்னை அழைத்த தேவனுடைய சத்தம் ஆவியனுடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிஞ்சு வந்திருந்தேன்னா என்னுடைய நடை எப்படி இருக்கும் தெரியுமா? என்னுடைய ஊழியத்தினுடைய நடை எப்படி தெரியுமா இருக்கும்? சீராக இருக்கும். யாரு சொல்றதை பத்தியும் நான் என்ன பண்ணவே மாட்டேன், கவலைப்பட மாட்டேன். என்னை சுற்றி எந்த சூழ்நிலை மாறினாலும் அதை பத்தி நான் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா என்னை அழைத்த தேவன் என்னை நேர்வழியாய் சீரான பாதையிலே நடத்த உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய சத்தம் ஒரு நாளும் உங்களை மேலையும் கீழையுமா அலைய விடாது, சீரானதாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆமா, உங்களுக்கு இந்த நம்பிக்கை ஃபர்ஸ்ட் இது நல்லா ஆள் மனசுல போட்டு நல்லா பதிய வச்சிருங்க. ஒரு நாளும் சூழ்நிலை மாறிக்கிட்டே இருந்தாலும் நீங்க அதை பத்தி நீங்க பொருட்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஆண்டவர் உங்களை இப்படிதான் நடத்துவார். சூழ்நிலை மாறினாலும் ஆண்டவர் உங்களை சீராதான் நடத்துவார். ஹல்லேலூயா. இங்க பொருளாதாரம் மேல கீழே ஏறிக்கிட்டு இருந்தாலும், சரீர பலனா இருந்து பலவீனமா இருந்து மாறிக்கிட்டே இருந்தாலும்,
என்னுடைய நடை, தேவன் எனக்கு சொல்லுகிற காரியம் எப்பயுமே எப்படிதான் இருக்கும் தெரியுமா? சீரானதாக இருக்கும். ஏன்னா சத்தம் அவருடையது, என்னுடையது அல்ல. ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள் வரும். நான் அது ஒரு பழக்கமாக நான் வச்சிருக்கிறேன். அது நீங்களும் பழகலாம். என்ன தெரியுங்களா? இப்போ உதாரணத்திற்கு எனக்கு கர்த்தர் இன்னைக்கு ஜேம்ஸ் பத்தி ஏதோ ஒரு காரியம் சொல்றாருன்னு வச்சுக்கோ. ஜேம்ஸ் பத்தி இந்த ஒரு விஷயம் போய் ஜேம்ஸ் கிட்ட சொல்லு அப்படின்றாருன்னு வச்சுக்கோமே. இப்போ நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா? முதலாவது நான் அதை எழுதுவேன். என்னுடைய நோட்ஸ்ல நான் எழுதுவேன். எழுதிட்டு நான் அதற்காக ஜெபிப்பேன். ஏன்னா அந்த டைம்ல ஜேம்ஸை பார்க்கும் போதோ இல்லை ஜேம்ஸ் கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு பழக்க வழக்கத்தின் நிமித்தமா இல்லை அவனுடைய செயலின் நிமித்தமா எனக்குள்ள அந்த எண்ணம் வந்திருக்கலாம். கரெக்டா? இப்போ ஜேம்ஸ் ஏதோ ஒன்று பண்றான், கவனிக்காம இருக்கிறான்னு வச்சுக்கோமே. ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவனால தான் கவனிப்பான், கவனிக்காம இருக்கிறான்னு வச்சுக்கோமே. இப்போ எனக்குள்ள ஒரு எண்ணம் வருது. என்ன எண்ணம்னா, ஜேம்ஸை நம்ம சொல்லணும், அவன் கவனிக்கவே மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லி. இப்போ இது எனக்குள்ள வந்த எண்ணம். ஏன்னா என் கண்ணுனால அவன் கவனிக்காம ஏதோ பண்ணிட்டு இருக்கிறான்னு நான் பார்க்குறேன். இப்போ இதை நான் எழுதிடுவேன். ஆண்டவரே, இது உங்களால வந்த காரியமா இல்லை என்னுடைய எண்ணமா? ஏன்னா என்னுடைய எண்ணத்தின்படி நான் பேசினேன்னா அது அவனை அஃபெண்ட் பண்ணும். அஃபெண்ட்னா என்னன்னா, அது அவனை காயப்படுத்தும். இதே ஆவியானவருடைய உணர்த்துதலின்படி அந்த காரியத்தை நான் அவன்கிட்ட சொன்னேன்னா அது அவனை திருத்தும். நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ எனக்கு தோணுச்சு, நான் அதை எழுதிட்டு நான் ஜெபம் பண்றேன். கர்த்தாவே, இது எனக்குள்ள வந்த எண்ணமா இல்லை இது நீங்க கொடுக்கறதா? ஒருவேளை அவரு கொடுக்கறதா இருந்தால் அது அடுத்த நாளும் அந்த எண்ணம் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அது தொடர்ச்சியாக ஆவியானவர் ஜெப நேரத்தில் அதை உணர்த்துவார். நான் பொதுவாக அப்படிதான் பண்ணுவேன். யாராவது ஒருத்தர்கிட்ட ஒரு காரியத்தை சொல்லணும், இல்லை எனக்குள்ளேயே ஒரு சில மாற்றங்களை செய்யணும் அப்படின்னா எனக்குள்ள தோன்றதை நான் ஃபர்ஸ்ட் எழுதி வைப்பேன். அதுக்கப்புறம் அது தேவனுடைய சித்தமான்னு சொல்லி அதை மேலே கையை வச்சு நான் ஜெபம் பண்ணுவேன். அது கர்த்தருடைய சித்தமாக இருந்தால் தான் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், அதை செய்வேன். இந்த பழக்கத்தை நம்ம எல்லாருமே பழகணும். சரிங்களா? அதனால தான் மனசுல தோணுதை டப்புன்னு என்ன பண்ணிடக்கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுங்களா, நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுங்க, மனசுல பட்டதெல்லாம் டான் சொல்லிடுவேன். நீங்க அப்படிப்பட்ட மனுஷன் கிட்ட கவனிச்சீங்கன்னா அவங்களுக்கு சுத்தில நண்பர்களே இருக்க மாட்டாங்க, அவங்கள சுத்தி யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? மனசுல பட்டதெல்லாம் சொல்லிட்டோம்னா ஈஸியா எல்லாருமே நம்ம நல்லா இருப்போம், நம்ம ஃப்ரீ ஆயிடுவோம். ஆனா நம்ம சுற்றி இருக்கிறவங்களாம் காயப்பட்டுருவாங்க. ஹல்லேலூயா. அப்போ மனசுல பட்டதெல்லாம் என்ன பண்ணக்கூடாதுங்க, ஒரு நாளும் சொல்லக்கூடாது. ஏன்னா மனசுல படுறதெல்லாம் எதனுடைய அடிப்படையில் வருது? உணர்ச்சியின் அடிப்படையில் வருது. மனசுல படுறது எதையுமே ஓப்பனா பேசுகிறது நல்ல பழக்கம் அல்ல. ஐ எம் an open book, I am straight forward personலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அது கிரெடென்ஷியல், அது அவங்களுக்கு நல்ல ஒரு பழக்கம்னு நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. ஏன்னா உங்களுடைய உணர்ச்சி உங்களை ஏமாற்றுகிறது. அதனால தான் மாம்சத்தின் கிரியைகள் நேசப்பா சொல்றாரு, உள்ள இருந்து தாண்டா வெளியில வர்றது தீட்டுப்படுத்துதே ஒழிய வெளியில இருந்து உள்ள போறது ஒருத்தனை தீட்டுப்படுத்துறது இல்லை. ஸோ அப்போ ஒரு ஃபால்ட்டி ஹார்ட், ஒரு கோளாறு நிறைந்த ஒரு இருதயத்துல இருந்து மனசுல தோன்றதெல்லாம் நான் பேசுறேங்க அப்படின்லாம் தயவு செஞ்சு பேசக்கூடாது. அந்த மாதிரி யாருக்காவது பழக்கம் இருந்தால் தயவு செஞ்சு மாத்திக்கோங்க. மனசுல தோன்றதெல்லாம் என்ன பண்ணக்கூடாதுங்க, பேசக்கூடாது. அது ஒருவேளை எண்ணமா இருந்தா அதற்காக நம்ம ஜெபிக்கணும். இந்த மாதிரி ஒரு எண்ணம் வருது, ஆவியானவரே இது உங்களுடையதா இது என்னுடையதான்னு தெரியல, எனக்கு வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி கேளுங்க. தொடர்ச்சியா 2-3 நாள் கேட்கும் போது ஆண்டவர் அவருடையதுன்னு அதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணலாம், சொல்லலாம். என் மனசுல பட்டதை நம்ம சொன்ன எக்ஸாம்பிளை மறந்துடாதீங்க. இவரு பிரசங்கத்தை கவனிக்கணுன்ற ஒரு கரெக்ஷனை என்னுடைய சுயமா நான் சொல்லும் போது அது அவருக்கு காயத்தை ஏற்படுத்தும். ஆனா இதே ஆவியானவர் சொல்றத நான் சொன்னேன் அப்படின்னா அது அவரை திருத்துகிறதா இருக்கிறது. அதனாலதான் இது ரொம்ப முக்கியமானது. ஆவியானுடைய சத்தம் சீரானதாக இருக்கிறது, உணர்வுகளோ மாறிக்கொண்டே இருக்கும். 4ஆவதா பார்ப்போம். வாசிங்க சத்தமா. பரிசுத்த ஆவியானவரின் சத்தம் ரொம்ப முக்கியமானது. பாருங்க, பரிசுத்த ஆவியானுடைய சத்தம் நம்மை தேவ சித்தத்தின் பாதையிலே நம்மை நடத்தும். ஆவியானவர் பேசினார்னா ஒண்ணு தாங்க பேசுவார், ஆண்டோடைய சித்தத்தை மாத்திரம் தான் பேசுவார். வேற எதையுமே அவருக்கு பேச தெரியாது. நான் சொல்றது புரியுதுங்களா? எங்க சொல்றது புரியுதா இல்லையா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய சத்தம் தேவ சித்தத்தை மாத்திரம் தான் வெளிப்படுத்தும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய அவருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல என்ன தெரியுமா? தேவனுடைய சித்தம் தான். உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ், உங்களுக்கு தெரிஞ்ச மொழி என்னங்க சொல்லுங்க? தமிழ், இங்கிலீஷ். ஒரு சிலருக்கு கொஞ்சம் படிச்சவங்க இங்கிலீஷ் சொல்றீங்க, உங்களுக்குலாம் தெரிஞ்ச லாங்குவேஜ் தமிழ். உங்ககிட்ட நான் மராத்தியில பேசினா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இல்லை நான் ஹிந்தியில பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும்? ஒண்ணுமே. மலையாளம் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு புரியும்.
தெலுங்கு கன்னடம் கூட ஓரளவுக்கு புரியும். ஹிந்தி, மராத்தி, ஒரியா, பஞ்சாபிலாம் பேசினா எப்படி இருக்கும்? சுத்தமாக புரியவே புரியாது. இப்போ இப்படிதான். அப்போ தேவனை நேசிக்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் தேவ சித்தத்தின்படி தேவ ஆவியானவர் பேசுறத புரிந்து கொள்ள முடியும். ஸோ இதுல ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்டும் அதுங்க. தேவனுடைய சத்தத்தை நான் கேட்க முடியலன்னா ஏன் தெரியுமா? தேவனை நேசிக்கிற நேசம் இருதயத்துல இல்லை. தேவனை நேசிக்கிற நேசம் இருந்துச்சுன்னா ஆவியானவர் பேசுற லாங்குவேஜ் ஆகிய காட்ஸ் வில், அது மட்டும்தான் அவருடைய லாங்குவேஜ். ஆவியானவர் பேசுறது, ஆவியானுடைய மொழி என்ன தெரியுமா? தேவனுடைய சித்தம்ன்றதான் ஆவியானுடைய மொழி. அதில் மாத்திரம்தான் அவர் கன்வே பண்ணுவார், அதில் மாத்திரம்தான் பேசுவார். அந்த புரிதல் எனக்குள்ள இல்லைன்னா நான் என் மனசுல தோன்றதெல்லாம் என்ன நினைச்சுக்குவேன் தெரியுமா? என்ன நினைச்சுக்குவேன்? ஆவியானவர் செய்கிறது, ஆவியானவர் சொல்லிட்டாருப்பா அப்படின்னு. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் உங்களுக்கு. நான் இந்த 100 நாள் ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை நம்ம ஃபியூ மந்த்ஸ் பேக் பண்ணோம். அப்போ நாங்கள் ஆரம்பித்து முதல் 2 நாளில் இன்டர்நெட் வரல திடீர்னு. உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் எல்லாருக்கும் குரூப்லலாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ்லாம் போட்டேன், இந்த மாதிரி வந்து பாருங்கள், ஜோம் பண்ணுங்க, இந்த மாதிரி தடைகள்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ப்ரேயர் ரெக்வெஸ்ட்டுக்காக போட்டிருந்தேன். அப்போ அதை பார்த்த ஒரு குறிப்பிட்ட நபர் என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் வந்து இந்த ப்ரேயிங் இன் தி ஸ்பிரிட், ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறது வந்து நீங்கள் பண்ணுறது ஆண்டோடைய சித்தம் இல்லை, ஆண்டவர் வந்து இது நிறுத்த சொல்கிறாரு அப்படின்னாங்க. என்னடா அது, ஆண்டவர் நம்மக்கிட்ட ஜோம் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறாரு, அவங்கக்கிட்ட நிறுத்த சொல்லி சொல்கிறாரு, இது என்ன ஆவியானவர், நமக்குள்ளே இருக்கிற ஒரு தப்பா இல்லை அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. எப்படின்னா பகலில் நெட்டு இருக்காது, ஆனால் நைட் நேரத்தில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்படியே தான் போச்சு. அப்புறம் ஒரு நாள் ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு, நெட்டு ரொம்ப வரவே இல்லை எனக்கு. ஏசப்பா நான் ஜோம் பண்ணுறேன், இதுக்கு பத்தாவதுக்கு இவங்க வேற மெசேஜ் அனுப்பிச்சிட்டாங்க, இது ஆண்டவர் சித்தம் இல்லை, ஆண்டவர் நிறுத்த சொல்கிறாருன்னு. நான் அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நைட் அது ஒரு பைபிள் ஸ்டடி முடிச்சுட்டு ஒரு சர்ச்சுக்கு பைபிள் ஸ்டடிக்கு போயிருந்தேன். பைபிள் ஸ்டடி முடிச்சுட்டு வரும்போது மணி 8 மணி இருக்கும். நைட் 10 மணிக்கு ப்ரேயர் ஆரம்பிக்கணும். இப்போ நான் வரும்போது நான் ஜோம் பண்ணிட்டே வரேன், ஏசப்பா நீங்கள் வந்து இப்படி தான் என்கிட்ட சொல்லியிருக்கிறீங்க, பல விதத்தில் எனக்கு அதை கன்ஃபார்மும் பண்ணீங்க. ஆனால் இன்னார் வந்து எனக்கு ஒரு மெசேஜ் சொல்கிறாங்க, என்னன்னா இது உங்களுடைய சித்தம் இல்லைன்றாங்க. உங்களுடைய நான் இப்போ கிதியோன் மாதிரி நான் ஜோம் பண்ணுறேன். கிதியோன் என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் என்னை அழைச்சது உண்மைன்னா என்ன பண்ணுறாருங்க, ஆமாம், ஒரு சின்ன தோல் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாரு. ஃபஸ்ட்டு நாள் என்ன பண்ணணும், தோல் நனையணும், சுற்றி இருக்கிற இடம் நனையக்கூடாது பனியினால். அடுத்த நாள் என்ன சொல்கிறாரு, சுற்றி இருக்கிற இடம்லாம் நனையக்கூடாது, தோல் மட்டும் நனையணும். ரெண்டும் ஒன்றே தான் சொல்லணும். அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்கிறாரு, எதுக்கு பிரச்சனை? இப்போது இந்த மாதிரி எனக்குள்ள ஒரு டெஸ்ட்டு, ஏசப்பா இன்டர்நெட்டு நான் எப்படி இருந்தாலும் நான் வந்து 1 hour ஜாம் பண்ண போகிறேன். நான் 10 to 11 நெட் இன்டர்நெட் வருதோ வரலையோ நான் ஜாம் பண்ண போகிறேன். ஆனால் இன்டர்நெட்டை பேஸ் பண்ணி நம்மளுடைய ஊழியம் கிடையாது, நம்மளுடைய ஊழியம் தேவனை சார்ந்து. அதனால நான் பண்ண போகிறேன். ஆனால் இது நீங்கள் பேசினது தான் அப்படின்னா எனக்கு ஒரு சிக்னல் ஒன்று கொடுங்க, ஒரு சைன் ஒன்று கொடுங்க, இன்டர்நெட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சரி ஆண்டவர் செய்வாருன்னு சொல்லிட்டு வந்தாச்சு. வந்து எல்லாம் இன்டர்நெட்டே வரல. வந்து பார்த்தா ரெட் கலரில் லைட் எரிஞ்சிக்கிட்டு இருந்தது. நேராக வந்து மேலே சிஸ்டம்லாம் ஆன் பண்ணி அப்படி உட்காந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பார்த்தா 9:55 கரெக்டாக இன்டர்நெட் வந்துச்சு. இப்போ கவனிக்கணும், 10 மணிக்கு ஆரம்பிக்கணும், கரெக்டாக 9:55 இன்டர்நெட் கனெக்ஷன் வந்துருச்சு. இப்போ எனக்கு நல்ல தெளிவாக அது புரிஞ்சிருச்சு. அப்போ இது யாருடைய சத்தம் தான்? கர்த்தர் நம்ம கிட்ட பேசி இருக்கிறார், கர்த்தர் நமக்கு இந்த காரியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்போ பாருங்க, இந்த மாதிரி நம்மை சுற்றி மனிதர்கள் இருப்பாங்க. அப்போ அவங்களும் என்னன்னு சொல்லுவாங்க, ஆண்டவர் என்கிட்ட இப்படி சொன்னாருன்னுவாங்க. ஆனால் ஆண்டவர் உங்ககிட்ட வேற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அவங்க மேலே நம்ம கிரட்ஜி, அவங்ககிட்ட ஆவியானவர் இல்லை, அவங்க பேய் பிடிச்சவங்க அப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு ஏதோ அவங்களுக்கு தோணுனதை அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் இப்போ நம்ம என்ன தெரியுங்களா செய்யணும், தேவனுடைய சமூகத்தில் கேட்கணும். கர்த்தாவே என்கிட்ட இப்படி சொன்னீங்க, அவங்க கிட்ட அப்படி சொல்றீங்களே, இது சரியா, இது சரியான ஒரு காரியமா அப்படின்னு சொல்லி தேவனிடத்துல நம்ம பொறுமையோட ஜெபிக்க நம்மள ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். நான் சொல்றது புரியுதுங்களா? ஒருவேளை ஒரு காரியத்துல உங்களுக்கு ஒரு காரியம் ஆண்டவர் சொன்ன மாதிரி இருக்கலாம், ஆனா ஊழியக்காரர் வேற ஒன்று சொன்ன மாதிரி இருக்கலாம். அப்ப நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கர்த்தாவே இப்படி எனக்குள்ள நீங்க பேசின மாதிரி இருக்குது, ஆனா ஊழியக்காரர் இப்படி ஒன்று சொல்றாரு, இதுல எனக்கு இதை நீங்க காட்ட போறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர் சமூகத்துல நம்ம கேட்கணும். அதே நேரத்துல நமக்கு இதுல நல்லா கவனிக்கணும், இதுல ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கு. என்ன தெரியுங்களா, பிசாசு சில நேரத்துல ஃபால்ஸான அடையாளங்கள் என்ன பண்ணுவோம் தெரியுமா,
கொடுப்பான். அதனால எப்பயுமே அடையாளத்தை மாத்திரம் பேஸ் பண்ணி என்ன பண்ணக்கூடாது, நம்மளுடைய டெசிஷன்ஸை நம்மளுடைய தீர்மானங்களை நம்ம எடுக்க கூடாது. கர்த்தருடைய வசனம் தான். அதுக்கும் என்ன, எங்க தான் போகணும், கர்த்தருடைய வசனத்துக்கு தான் நம்ம போகணும். சரிங்களா? ஸோ அதனால எப்பயுமே எனக்கு இது நடந்ததுன்னா அதுதான், இப்படி வந்துச்சுன்னா இது தேவ சித்தம், இப்படி வந்துச்சுன்னா இது தேவ சித்தம், அது மாத்திரமே நம்முடைய கிரைட்டீரியாவா இருக்கக்கூடாது. அது மாத்திரமே நம்முடைய நிர்ணயிக்கிற கோடாக இருக்கக்கூடாது. நம்ம எதுதான் நம்மளுடைய நிர்ணயிக்கிற விஷயம் தெரியுங்களா? கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை. அதுதான் நமக்கு தேவ சித்தத்தை, தேவனுடைய சத்தத்தை நிர்ணயிக்கிறதாக இருக்கிறது. ஒரு சில நேரங்களில் கவனிச்சு பார்த்தோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்க, நம்ம தேவ பாதையில் நடத்தும் உணர்வுகளோ நம்மளுடைய ஆழ் மனதை நம்மை வெளிப்படுத்துகிறதாக இருக்குது. ஒரு சில நாட்களில் நம்ம ஒரு வில்டர்னஸ், ஒரு வனாந்திர பாதையில் போகிற மாதிரி இருக்கும். அந்த வனாந்திர பாதையில் நம்ம நடந்து போகும்போது ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த இடத்துலையும் யாருடைய சத்தத்தை கேட்க முடியும்? எங்க? ஆமா, தேவனுடைய சத்தத்திலே கேட்க முடியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவன் உச்சி மலையில் இருந்தாலும் உங்களோடு பேசுவார், பள்ளத்தாக்கில் இருந்தாலும் உங்களோடு பேசுவார், கடலின் ஆழத்துக்கு போனாலும் உங்களோடு பேசுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்துக்கு மறைவா நம்ம எங்கேயுமே போக முடியாது. ஸோ எந்த சூழ்நிலை இருந்தாலும் நீங்க ஒரு நிமிஷம் உங்க லைஃபை பாஸ் பண்ணிட்டு, பிளே பட்டனை அமுக்கி பாஸ் பண்ணிட்டு பொறுமையா நின்று, ஏசப்பா நீங்க பேசுறத நான் கேட்கணும். இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் ஒரு பாலைவனத்தில் போற மாதிரி இருக்கு, தண்ணி இல்லாத இடத்துல போற மாதிரி இருக்கு, பள்ளத்தாக்கில் நடக்கிற மாதிரி இருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டு மலை உச்சில் இருக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு உங்களுடைய சத்தம் வேணும்னு சொல்லி நம்ம ஆசைப்படுகிற மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆசைப்படும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பண்றாருங்க, அவருடைய சித்தத்தின்படி அவருடைய பாதையில் நடத்துகிறார். உணர்வுகளோ நம்முடைய ஆழ்மனதை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஐந்தாவதாக வாசிக்கலாமா? பரிசுத்த ஆவியானவர் சார்ந்து கொள்ளக்கூடிய தகுதி உள்ளவர், உணர்வுகளோ ஏமாற்றும் தன்மையுடையது. திரும்ப சொல்லுங்க, சத்தமா வாசிக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் சார்ந்து கொள்ளக்கூடிய தகுதி உடையவர், உணர்வுகளோ ஏமாற்றும் தன்மை உடையது. இது நல்லா உங்க மைண்ட்ல நல்லா போட்டு வச்சுக்கோங்க. நான் இந்த 8 பாயிண்ட்டையும் வாட்ஸ்அப் குரூப்லையும் அனுப்புறேன். வாட்ஸ்அப்பில் உள்ளவங்க நீங்க அதை டெய்லிக்கு படிங்க. ஒரு 4 தடவை படிச்சீங்கன்னா மனப்பாடமே ஆயிடும். சரிங்களா? நம்ம ஈஸியா உணர்ச்சிகளின் அடிப்படையில் நம்ம நடக்க மாட்டோம். மனுஷன் சொல்ற வார்த்தையை கேட்டு நம்ம ஏமாந்து போக மாட்டோம், குழம்ப மாட்டோம். கர்த்தர் சத்தத்தை தெளிவா கேட்க நம்ம பழகிடுவோம். ஹல்லேலூயா. எங்க மழை பெய்யறனால எல்லாருக்கும் தூக்கம் வருதா? ஹல்லேலூயா. ஆமென். சரி, அதனால இனிமே நான் இந்த பழங்காலத்து பாஸ்டர்ங்கெல்லாம் சொல்லுவாங்க, தூங்குறவங்களாம் ஹல்லேலூயா சொல்லுங்கன்னுவாங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா நீங்களாம் சொல்ல வைக்கிறீங்க. எங்க நல்லா ஞாபகம் இருக்கு, நான் போன பழைய சர்ச்சில் அந்த பாஸ்டர் சொல்லுவார், தூங்குறவங்களாம் அல்லேலூயா சொல்லுங்க. தூங்குற ஒரு 4 பேர் மட்டும் அல்லேலூயான்னு கத்துவாங்க. ரொம்ப அவமானமா இருக்கும். அவங்க அப்படியே வெக்கமாயிடும் அவங்களுக்குலாம். அந்த மாதிரிலாம் பண்ண வேணாம் இல்லையா? ஸோ அதனால நல்லா கவனிங்க. கிளைமேட் நல்லா தூக்கத்துக்கான கிளைமேட் தான், ஆனா கர்த்தருடைய சத்தத்தை நம்ம கேட்க பழகணும். ஸோ அப்போ இதுல நம்ம கவனிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் சார்ந்து கொள்ளக்கூடிய தகுதி உள்ளவர், உணர்வுகளோ ஏமாற்றும் தன்மையுடையது. இதை நல்லா உங்க மனசுல ஆழமா போட்டு வச்சுக்கோங்க. இது ஒரு வசனம் வாசிக்கலாமா? அடுத்து போறீங்களா? எரேமியா 17:9 பாருங்க. சத்தமா வாசிக்கலாம். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதா இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? இப்ப இந்த மனசுல இருந்து, இந்த இருதயத்திலிருந்து தான் எண்ணங்கள்லாம் உருவாகுதுங்க. அதனுடைய நிலையை பத்தி கர்த்தர் சொல்றாரு. எப்படி இருக்குதான்? இருக்கிறதுலே மோசமானது என்னது தெரியுமா? மனுஷனுடைய இருதயம். என்னங்க இப்படி சொல்லிவிட்டீங்க? நான் சொல்லல, வசனம் தான் சொல்லுது. இருக்கிறதுலே மோசமானது என்னதுங்க? மனுஷனுடைய இருதயம். எல்லாவற்றை பார்க்கிலும், கம்பேரிசன் வேற. இருக்கிறதுலே மோசமானது எதை நீங்க கம்பேர் பண்ணாலும் மோசமானது என்னதுங்க? மனுஷனுடைய இருதயம். திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. அடுத்ததா, அதை அறியத்தக்கவன் யார் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த சூழ்நிலைகள், சத்ருவானவன், அதுக்கப்புறம் நம்மளுடைய மாம்சம் எல்லாமே நம்மளை ஈஸியா நம்மளை வஞ்சித்துரும், நம்மளை ஈஸியா நம்மளை ட்ரிக் பண்ணிடும். நம்ம கிட்ட ஒரு மேஜிக் வேலையெல்லாம், ஒரு என்ன சொல்றது, ஒரு அப்படி ஆச்சா போச்சான்னு ஏதாவது ஒன்று காண்பிச்சு நம்மளை நம்ப வச்சிரும். இது எங்க இருந்து வருது தெரியுமா? இது மாம்சத்திலிருந்தும் பிசாசினிடத்திலிருந்தும் சூழ்நிலைகளினாலும் வர்ற காரியங்கள். ஆனா பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை நீங்க கேட்க ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். அவருடைய நேச்சர், அவருடைய சுபாவம். அவருடைய சுபாவம் என்னதுங்க? அந்த பாயிண்ட்ல வாசிச்சோம், முன்னாடி பாயிண்ட் போங்கப்பா. அவர் சார்ந்து கொள்ளக்கூடிய தகுதி உள்ளவர்.
ஒருத்தங்களை வந்து 100% நம்பலான்னா அது யாரு தான் சொல்லுங்களேன்? தேவன பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை மாத்திரம் தான் நீங்க 100% என்ன பண்ண முடியும்? நம்ப முடியும். மற்றது எல்லாமே இப்படிதான், கை இப்படி ஆட்டுறோம் இல்லைங்களா? கான்ஃபிடென்ட்னா என்ன சொல்லுவோம்? ஓகே அப்படின்னுவோம். ஒருத்தர் தோத்துருவாரு இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு. அந்த மாதிரி தான் நம்முடைய இருதயம் இப்படி ஆட்டம் கண்டுகிட்டே இருக்கும். ஆனா பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவருங்க? சார்ந்து கொள்ளக்கூடிய தகுதி உள்ளவர். அவருடைய சத்தம் நம்மை எதுக்கு நேரம் நடத்தும்? நம்மளை வந்து அவருடைய சத்தம் நம்மளோட ஸ்ட்ராங் கன்விக்ஷன், அதாவது நல்ல ஒரு அழுத்தம் திருத்தமான ஒரு உணர்வுக்குள்ளாக நம்மளை நடத்தும். அப்படியே ஒரு வேவரிங், அதாவது அப்படியே என்ன சொல்றதுங்க, அலமோதிக்கிட்டு இருக்கிறதான இருதயம், அலமோதிக்கிட்டு இருக்கிற சிந்தை கிடையாது. நமக்கு என்ன சொல்றது, குறி வச்ச மாதிரி இதுதான் அப்படின்னு சொல்லி நமக்கான காரியத்தை கர்த்தர் தெளிவாக நமக்கு காண்பிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய சுபாவமே அவர் எப்படிப்பட்டவர்? அவர் தகுதி உள்ளவராக அவர் இருக்கிறார். பிசாசு என்ன தெரியுங்களா பண்ணுவான்? ஒரு மனுஷனை நடத்தும் பொழுது முதலாவது பிசாசு அவன் 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 ஒரு மனுஷனை கேப்சர் பண்றது என்ன தெரியுங்களா? அவனுடைய இமோஷன்ஸ், அவனுடைய உணர்வுகளை தான் பிசாசு தொடுவான். எப்பயுமே எடுத்த உடனே பிசாசு என்ன தெரியுங்களா பண்ண மாட்டான்? வந்த உடனே உங்க இருதயத்துக்குள்ள டாம்னு உள்ள வந்துட மாட்டான். முதலாவது இமோஷன்ஸை வந்து மேனிப்புலேட்னா என்ன தெரியுங்களா? தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வது, அதுதான் மேனிப்புலேட் பண்றது. தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அந்த உணர்ச்சிகளின் அடிப்படையில் நீங்க எடுக்கக்கூடிய தவறான தீர்மானத்தின் வழியே பிசாசு என்ன பண்ணுவான்? வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சிருவான். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனா பரிசுத்த ஆவியானவர் அப்படியே ஆப்போசிட். அவர் உங்களை மேனிப்புலேட் பண்ண மாட்டார். ஏய் நீ அதை செய், இதை செய், இப்படி செஞ்சினா நான் அதை தருவேன், இதை செஞ்சினா இதை தருவேன் அப்படின்னு இந்த சின்ன குழந்தை ஏமாத்துற வேலையெல்லாம் ஆவியானவர்கிட்ட கிடையாது. இந்த ஏமாத்துற வேலை, இது செஞ்சினா முட்டாய் கொடுப்பேன் அப்படின்ற ஏமாத்துற வேலையெல்லாம் யாருக்கிட்ட தான்? பிசாசு கிட்ட தான். ஆவியானவர் சொல்வாரு, இது வந்து நீ என்னை நம்பி என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சுனா இந்த காரியத்தை நான் உனக்கு தருவேன், அவ்வளவுதான். இது வந்து தேவனுடைய சத்தத்தை கேட்கறதுன்றது கம்ப்ளீட்லி ட்ரஸ்ட் பேஸ்டுங்க, அதாவது நம்பிக்கையை சார்ந்தது. நான் சொல்றது புரியுதுங்களா? உணர்ச்சிகளை சார்ந்தது அல்ல. பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை நம்ம கேட்கறது எதை சார்ந்ததுங்க? நம்பிக்கையை சார்ந்தது. அவரை நான் நம்புறேன், அவர் வார்த்தை உண்மைன்னு தெரியும், அவர் நம்ப தகுதி உள்ளவர்னு தெரியும், அதனால அவர் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ எதனால? எனக்கு அவர் மேல இருக்கிற நம்பிக்கை, ஆவியானவர் மேல எனக்கு இருக்கிற நம்பிக்கையினாலே அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறவனாக இருக்கிறேன். அப்போ பரிசுத்த ஆவியானவர் முழுவதுமாக நம்ப தகுதி உள்ளவர். ஆறாவதாக வாசிக்கலாமா? எங்க சத்தமா வாசிங்க. பரிசுத்த நடத்துதலுக்கு விட்டு கொடுப்பதற்கு விசுவாசம் தேவைப்படும், உணர்வுகளுக்கோ சுய கட்டுப்பாடு தேவைப்படும். கவனிக்கணும், பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலுக்கு விட்டு கொடுப்பதற்கு விசுவாசம் ரொம்ப மெயினான ஃபேக்டர். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்னா ஃபெய்த் இருக்கணும், விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் இல்லாம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது முடியாத காரியம். சரி, இப்போ ஒரு விஷயம் நான் சொல்றேன். என்னுடைய திருமணத்தை நான் எக்ஸாம்பிளா வச்சுக்கிறேன். என்னுடைய திருமணத்துல கர்த்தர் இந்த மணப்பெண் தான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லும் பொழுது, இப்போ இந்த மணப்பெண் வருவாங்க, என் குடும்பத்துக்கு வருவாங்க, எனக்கு மனைவியா இருப்பாங்க, எங்க அம்மா அப்பாவுக்கு மருமகளா இருப்பாங்க, என் பிள்ளைகளுக்கு தாயா இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் என்னுடைய கற்பனையிலேயோ என்னுடைய யோசனையிலேயோ நான் சிந்தித்து அதற்கப்புறம் அவங்கள நான் ஏற்றுக்கொள்ளலை. நல்லா கவனிக்கணும், இது என்னுடைய சிந்தனையில வரல. கர்த்தர் எனக்கு இவங்கன்னு சொல்லி குறிக்கும் போது கர்த்தர் மேல இருக்கிற விசுவாசத்தினாலே அவங்களை என்ன பண்ண நான் ஏற்றுக்கொண்டேன். எனக்கு அது நடக்குதோ நடக்கலையோ மாறி போதோ அது ரெண்டாவது பிரச்சனை. ஆனா கர்த்தருடைய சித்தம்னு தெரிஞ்சு கொண்டதுக்கு அப்புறம் எனக்கு என்ன தேவைப்பட்டுச்சு தெரியுமா? விசுவாசம்னு ஒண்ணு தேவைப்பட்டுச்சு. ஏன்னா விசுவாசம் எப்படிப்பட்ட நிலையில தான் தேவைப்படுதுங்க? ஒரு விஷயம், ஒரு பொருள் இருக்கும் போது விசுவாசம் தேவைப்படுமா? விசுவாசத்தை பத்தி நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளுடைய நிச்சயமுமாய் இருக்கிறது. எபிரேயர் 11:1 நம்ம வாசிக்கிறோம். அப்போ அது நான் டான்ஜிபிளா என்னுடைய பிசிக்கல் ஐஸ்ல நான் என்ன பண்ணல, பார்க்கல, தொட்டு உணரக்கூடியது அல்ல. ஆனா ஆண்டுடைய சத்தத்தை நான் கேட்டு எதனுடைய அடிப்படையில தான் அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சேன்? விசுவாசத்தின் அடிப்படையில தான் நான் அதற்கு கீழ்ப்படிஞ்சேன். ஆனா அப்படியே இந்த பக்கம் எடுத்துக்கோங்க, உணர்வு என்ன தெரியுங்களா? எதை சார்ந்திருக்கும் தெரியுங்களா? சுய கட்டுப்பாட்டை சார்ந்திருக்கும். இன்னைக்கு நிறைய மனிதர்கள் சுய கட்டுப்பாடோடு இருக்கிறத பார்க்கிறோம். கரெக்டா? நான் ஒரு கடந்த நாட்கள்ல ஒரு 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 சாது மாதிரி ஒருத்தருடைய
அவருடைய உணவு பழக்க வழக்கத்தெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருந்தார். அவருடைய வீடியோவை நான் யூடியூப்பில் பார்த்தேன். ரொம்ப அழகாக அவர் உணவு முறையெல்லாம் எப்படி சாப்பிடணும் அப்படின்றதெல்லாம் அவர் சொல்லிட்டு இருந்தார். நல்ல விஷயம்தான். ஆனால் அவர் முழுக்க முழுக்க கற்றுக் கொடுத்தது என்ன தெரியுங்களா? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான சுய கட்டுப்பாடு. when a man loses his self control, he is not a man. அவன் ஒரு மனிதனே அல்ல அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். ஒரு மனிதன் சுய கட்டுப்பாட்டை இழந்துட்டான்னா அவன் மனிதன் அல்ல அப்படின்னு சொல்லி. இப்போ நல்லா கவனிக்கணும், இந்த சுய கட்டுப்பாடு எது வரைக்கும் தான் உங்களுக்கு தேவைப்படும்னா, உங்களுடைய பலத்தை நீங்க சார்ந்திருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு சுய கட்டுப்பாடு தேவைப்படும். ஆனா நீங்க தேவனுடைய பலத்தை சார்ந்து கொள்ள ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு சுய கட்டுப்பாடு தேவைப்படாதுன்றதை விட சுய கட்டுப்பாடு ஒர்க் அவுட் ஆகாது. அங்க எது மட்டும்தான் வேலை செய்யும் தெரியுமா? தேவன் மேலில் இருக்கிறதான விசுவாசம் மாத்திரம் தான் அங்க ஒர்க் அவுட் ஆகும். ஒரு மனிதன் தன்னைத்தானே சார்ந்து கொள்ளும் பொழுது அங்க அவனுக்கு சுய கட்டுப்பாடு ஒரு வெற்றியை ஓரளவுக்கு கொடுக்கலாம். ஆனா தேவன் தருகிற வெற்றியின் நிச்சயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில உண்டாவதற்கு என்னதான் அவசியம்? விசுவாசம் மாத்திரம்தான். அப்ப பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷங்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்றாரு, கன்வின்ஸ்ன்றது உணர்த்துறாரு, கன்விக்ட் பண்றாரு அப்படின்னா அது எதை சார்ந்ததா இருக்குங்க? விசுவாசத்தை சார்ந்ததா இருக்கும். இப்ப என்னை பார்த்து என் தேவன் நீ இந்த மகளை நீ திருமணம் செய்யி அப்படின்னு கர்த்தர் சொல்லும் போது நான் எதனுடைய அடிப்படையில் திருமணம் செஞ்சேன்? விசுவாசத்தின் அடிப்படையில். ஏன்னா என் தேவன் எனக்கு நன்மையை வச்சிருப்பாருன்னு சொல்லி நான் விசுவாசிச்சேன். அது என்னுடைய விருப்பமோ எனக்கு யாரோ சொன்ன ஆலோசனையோ எனக்கு யாரோ சொன்ன தரிசனமோ யாரோ சொன்னதான ஒரு என்ன சொல்றது ஒரு 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 அறிவுரையினால நான் அந்த காரியத்தை செய்யல. நான் சொல்றது புரியுதுங்களா? இது ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குதுங்க. சுயமா நீங்க இருக்கிற வரைக்கும் தான், உங்க சுய பலத்தை சார்ந்திருக்கிற வரைக்கும் தான் சுய கட்டுப்பாடு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஆனா நீங்க ஆவிக்குரிய காரியங்களுக்குள்ள மூவ் பண்ணும்போது, ஆவி மண்டலத்தில் உள்ள நன்மைகளின் காரியங்கள், தேவன் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தின் காரியங்களுக்குள்ள நீங்க செயல்பட ஆரம்பிக்கும் போது அங்க நிச்சயமா என்னதான் வேலை செய்யும் தெரியுங்களா? விசுவாசம் தான் வேலை செய்யும், வேற எதுவுமே அங்க ஒர்க் அவுட் ஆகாது. சரிங்களா? அப்போ தேவனுடைய சத்தத்தை கேட்கறதுக்கு விசுவாசம்ன்றது ரொம்ப அடிப்படையான ஒரு தகுதியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கலனா தேவ சத்தத்தை கேட்க முடியாது. அப்போ விசுவாசிக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? என்ன வேணுங்க? விசுவாசம் எப்படி வருமா? கேள்வினால் வரும். கேள்வினா கேள்விக்கு அந்த கொஸ்டின் மார்க், அந்த கேள்வி இல்ல, காதுல கேட்கறதுன்னு அர்த்தம். கேள்வி எப்படி வருமா? கர்த்தருடைய வசனத்தினால், வார்த்தையினால் வரும். அப்ப ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, கர்த்தருடைய வசனம் இல்லைன்னா உங்களால தேவ சத்தத்தை கேட்க முடியாது. ஏன்னா கர்த்தருடைய வசனம் இருந்தாதான் விசுவாசம் பெருகும். விசுவாசம் இருந்தாதான் தேவனுடைய சத்தத்தை நீங்க கேட்க முடியும். இல்லைன்னா மற்றபடி எல்லாமே ஃபுல் வஞ்சனை தான், ஏமாற்றுதல் தான், எல்லாம் பித்தலாட்ட வேலை தான். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? மனசுல தோன்றது, தங்க இஷ்டத்துக்கு தோன்றது எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாங்க? அடிச்சு விடுவாங்க, ஆவியானவர் சொல்றாருன்னு. இப்போ ரீசெண்டாக நிறைய ஊழியக்காரங்களாம் அப்படி கிளம்பியிருக்காங்க, பார்த்துருக்கிறீங்களா? உங்களுடைய கார் கலர் சொல்லுவாங்க, உங்கள் காரோடைய ரெஜிஸ்டர் நம்பர் சொல்லுவாங்க. அது எதுக்கே ஆவியானவர் எனக்கு சொல்லணும்? நிறைய யாருக்குமே அது புத்தி வரவே மாட்டேங்குது பாருங்க. உங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கத்தில் ஒரு கதவு இருக்குதா? இருக்குது. ஓ கமான் கமான், எப்படி சூப்பராக சொல்றீங்களே. ஏங்க உங்க வீட்டில் கிழக்கு பக்கம் இருந்தா மேற்கு பக்கம் இருந்தா ஆவியானவருக்கு என்ன ஏதாவது அங்கே இருக்குதா? அதாவது ஓகேங்க, அதாவது ஆவியானவர் அதை சொல்லலை, பிசாசு அதை சொல்றான்னு சொல்ல, ஆவியானவர் சொல்லட்டும். ஆனா அதனால எனக்கு என்ன பக்தி விருத்தி உண்டாவது? என்னுடைய வாழ்க்கையில மறைந்திருக்கிற ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படு, அந்த மாதிரி யாராவது சொல்றாங்களா பாருங்களேன். ஒரு ப்ராஃபட் ஒரு மனுஷனுடைய மறைந்திருக்கிற பாவங்கள்லாம் சொல்லட்டும். யாராவது ஒரு ப்ராஃபட் அந்த கூட்டத்துக்கு போவாங்களா? சொல்லுங்களேன். ஒரு ப்ராஃபட் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் மறைஞ்சிருக்கிறதையும் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, மனசுல யோசிக்கிறதா சொல்லிக்கிட்டே இருக்காருன்னா அவர் கூட்டத்துக்கு யாராவது போவாங்களா? அவர் யூடியூப் வீடியோவும் பார்க்க மாட்டாங்க யாரும், 0 சப்ஸ்கிரைபர் தான் இருப்பாங்க. ஏன்? அவர் எல்லாம் அவர் சொல்றது எல்லாமே நமக்கு உள்ள இருக்கிறதெல்லாம் அப்படியே புட்டு வைக்கிறாருங்க. இப்ப பாருங்க, இதுதான் இன்னைக்கு பிசாசு வஞ்சனையாக செய்து கொண்டிருக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே. இந்த நிறைய பேர் தேவன் பேசினாரு, தேவனுடைய சத்தம் அப்படிலாம் பேசும். ஏன்னா இன்னைக்கு நிறைய அந்த மாதிரி வஞ்சனையான மனிதர்களும் ஊழியக்காரங்களும் வந்துட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த யூடியூப்ல நிறைய பேர் எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்கு. யூடியூப்ல நீங்க பார்க்க ஆரம்பிக்கும் போது அவர் பயங்கரமா தீர்க்கதரிசனம் சொன்னாரு, இவர் அதை பத்தி சொன்னாரு, இதை பத்தி சொன்னாருலாம் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. சரிங்களா? கர்த்தாவே என்கிட்ட பேசுங்க, என்ன உணர்த்துங்க, என்கிட்ட நீங்க பேச முடியாதபடி அடைபட்டிருக்கிற என் காது திறக்கப்படட்டும். இது காதெல்லாம் திறந்திருந்தாலும் வசனமே இருதயத்துக்குள்ள இல்லைன்னா எப்படி ஆவியானவர் பேசுவாரு? சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு?
ஆக்சுவலி நீங்க இதை புரிஞ்சுக்கணும்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். ஆனா ஆவனா இல்லாம நீங்க வார்த்தை பேச முடியுமா? ஆ இம்மா அம்மான்னு ஆனா ஆவனா இல்லாம நீங்க ஒரு வார்த்தை பேச முடியுமா? அதே மாதிரி தான் தேவனுடைய வசனம் தான் ஆனா ஆவனா மாதிரி. அது உங்களுடைய மனசுக்குள்ள இல்லைன்னா கர்த்தர் வார்த்தைகளாக பேசுறது உங்களுக்கு எதுவுமே புரியாது, மண்டைக்கே ஏறாது. ஏன்? ஆனா ஆவனாவே இல்லை, அப்புறம் எங்க ஆ இம்மா அம்மான்னு எங்க எழுதுறது? இதே போலதான் அப்போ கர்த்தருடைய வசனம் விசுவாசத்தினுடைய அடிப்படையில் ஒரு மனிதனுடைய இருதயத்திற்குள்ளாக நுழையும் பொழுது அதை பயன்படுத்தி தேவனுடைய ஆவியானவர் ஒரு மனிதனுக்கு பேசுவார். ஹல்லேலூயா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். 7வது சேர்ந்து வாசிக்கலாம். தேவனுடைய துணையோடு செயல்படுவார், உணர்வுகளுக்கோ எந்த ஒரு அசாதாரண உதவியும் இல்லை. கவனிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பேசுறாருன்னா அவரு தனியா செயல்பட மாட்டார். திருத்துவம் மூன்றுமே, அதாவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர், திருத்துவ தேவனுடைய ஃபுல் இன்டர்வென்ஷன், முழு தலையீடு உங்க வாழ்க்கையில் இருக்கும். ஆவியானவர் தான் இஷ்டத்துக்கு உங்களை நடத்திட்டு இருக்க மாட்டார். அவரு யாருடைய துணையோடு தான் நடத்துறாரு? தேவனுடைய துணையோடு உங்களை நடத்துகிறார். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் 10:4 சேர்ந்து வாசிங்க. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான், ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. நல்லா கவனிக்கணும். இந்த ஆடுகள் என்ன பண்ணுதுங்களா? அவருக்கு அப்பனா மெய்ப்பன் எங்க போயிட்டு இருக்கிறாரு? முன்னாடி போறாரு. அவருடைய சத்தம் இந்த ஆடுகளுக்கு நல்லா கேட்டு பழகிடுச்சு. நான் உங்களுக்கு ஏற்கனவே எக்ஸாம்பிள் சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? ரோட்ல போகும்போது சொன்னா இல்லையா? மறந்துட்டீங்களா? ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி ரோட்ல இந்த மாதிரி போயிட்டு இருந்தேன். இங்க ஒரு தாத்தா ஒருத்தர் இருப்பார், நம்ம சர்ச்சுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளினா. அவர் நிறைய ஆடு வச்சிருப்பார். சரிங்களா? நிறைய வச்சிருப்பார். ஒரு 50-60 இருக்கும். எல்லாத்தையும் ஓட்டிட்டு அந்த பக்கம் காட்டு பக்கம் போய் ஓட்டிட்டு வருவார். அப்போ ஒரு நாள் நான் பைக்ல போனேன். ஃபுல்லா ரோடு ஃபுல்லா அந்த ஆடு நின்றுட்டு இருந்துச்சு. நான் என்ன ஹார்ன் அடிச்சு பார்த்தேன், நவரவே இல்லை. அப்புறம் ஹை ஹை அப்படின்னு நவரவே இல்லை. எதெல்லாம் சவுண்டெல்லாம் விட்டு பார்த்தேன், காட்டுவாசி மாதிரிலாம் கட்டி பாரு, ஒன்றுமே நகரல. கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி பார்த்தா தாத்தா பொறுமையாக குச்சி ஊனிட்டு வந்துட்டு இருந்தார். அவர் ஏதோ ஒரு சவுண்டு விட்டார். அவர் சவுண்டு விட்ட உடனே அடுத்த செகண்டு எல்லா ஆடும் அப்படியே செங்கடல் 2ஆ பிளந்த மாதிரி டபால்னு பிளந்துருச்சு. நடுவில் வண்டி போகிற மாதிரி வழி இப்போ கவனிங்க. நான் வண்டி அவ்வளோ ஹார்ன் சத்தம், நான் பெரிய ஹார்ன் வேறு வச்சிருக்கிறேன், அந்த சத்தத்துக்கு அது கேட்க மாட்டேன்ருச்சு. நான் ஹேய் டுர்லாம் சவுண்டு விட்டு பார்த்தேன், ஒன்றுமே வேலைக்காகல. ஆனால் அந்த தாத்தா ஒரே ஒரு சவுண்டு விட்ட உடனே என்ன பண்ணிடுச்சு? அது விலகிடுச்சு. ஏன்? அவருடைய சத்தத்துக்கு அது பழகி இருந்துச்சு, பழக்கம். இதே மாதிரி தாங்க. இப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். யோவான் 10:4 வசனம் காமிப்பா. ஆடுகளை அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான், ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால். எப்போ அறிய முடியும்? ஒருத்தங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோன்னே நான் அவங்கள அறிஞ்சேன்னு சொல்ல முடியாது. அவங்களோட பல தடவை நான் பேசணும், அவங்களோட நேரம் செலவழிக்கணும். அதுக்கப்புறம் நான் அவங்கள பார்த்து என்ன சொல்லலாம்? எனக்கு அவரை பற்றி நல்லா தெரியுமே, இத்தனை வருஷமா எனக்கு பழக்கமே அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ அறிந்து கொள்ளுதல், டு நோ காட்ஸ் வாய்ஸ், தேவனுடைய சத்தம் இப்படிதான் இருக்குன்ற ஒரு பழக்கம் இருந்தா ஈஸியா நம்மளால என்ன பண்ண முடியுங்க? நம்மளால தேவனுடைய சத்தத்தை நம்ம கேட்க முடியும். ஏன்னா அவர் என்ன பண்றாருங்க? அவர் தனியாக பேசுவதில்லை. அவர் என்ன பண்றாருங்க? தேவனை சார்ந்து தான். அந்த பாயிண்ட் காமிங்கப்பா. தேவனை சார்ந்து தான், தேவனுடைய துணையோடு தான் அவர் செயல்படுவாரு. ஆனா உணர்வுகள் என்ன பண்ணுதுங்களா? ஆமா, அதுக்கெல்லாம் எந்த ஒரு அசாதாரண உதவியும் தேவையில்லை. ஆமா, அவங்க இஷ்டம் போல அவங்க இருப்பாங்க. ஆட்டோக்கு பின்னாடி எழுதியிருப்பான் பார்த்தீங்களா, எண்ணம் போல் வாழ்க்கை. அந்த மாதிரி தான். எனக்கு என் மனசுல என்ன தோணுதோ நான் அப்படிதான் வாழ்வேன். எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நான் அதுக்கெல்லாம் எனக்கு ஸ்பெஷலான ஒரு எபிலிட்டி, ஒரு ஸ்ட்ரென்த்து, சூப்பர் நேச்சுரல் ஸ்ட்ரென்த் எல்லாம் எனக்கு தேவைப்படாது. ஆனா தேவ சத்தத்தை கேட்கறதுக்கு எனக்கு சூப்பர் நேச்சுரலான ஒரு ஸ்ட்ரென்த் ஒன்று தேவைப்படுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. கடைசியாக 8வதா முடிக்க போகிறோம். வாசிங்க, சத்தமா வாசிங்களேன். பரிசுத்த ஆவியானவரின் சத்தம் மென்மையானதாக இருக்கும், உணர்வுகளோ அழுத்தமாகவும் கட்டாயமாகவும் தொனிக்கும். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. கர்த்தருடைய சத்தம் எப்படி இருக்குமா? மென்மையானதாக இருக்கும். ஆனா உணர்வுகள் எப்படி இருக்குமா? அழுத்தமாகவும் கட்டாயமாகவும் தொனிக்கும். இப்போ ஒரு சில நேரங்களில், இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ ஜேம்ஸோட எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். அவன் ரொம்ப நாளா இந்த மாதிரி கவனிக்காமையே இருக்கிறான்னு வச்சுக்குவோம்.
ஜேம்ஸ் கோச்சிக்க மாட்டான், அதனால அவனை எக்ஸாம்பிளாக நான் பயன்படுத்திக்கிறேன். சரிங்களா? இப்போ அவன் வந்து கவனிக்காமையே இருக்கிறான்னு வச்சுக்கோமே. இப்போ எனக்குள்ள ஒரு கோவம் வருது, என்ன பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன், கவனிக்கவே மாட்டான்றான் அவன். இப்போ பாருங்க, இந்த கோவம் எப்படி தெரியுங்களா, எப்படிப்பட்டதா இருக்குன்னா, அது ஒரு அழுத்தம் உடையது. அது வந்து ஒரு என்னைய ப்ரெஷர் கொடுக்கும். அப்படியே நான் அது மைண்டுக்குள்ளே வச்சுக்கிறேன்னா அது என்ன தெரியுங்களா, மண்டை சூடாயிடும், தலை சூடாயிடும். எப்போ அவன் ஏதாவது ஒரு வேளை கவனிக்காம உட்காந்துருந்தானா எனக்கு தலை சூடாயிடும். ஏன் தெரியுமா? இதுதான் உணர்வு. இந்த உணர்வு என்ன பண்ணும்னா எனக்குள்ள ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும். இப்போ அந்த டைம்ல நான் அந்த உணர்வுக்கு நான் விட்டு கொடுக்குறேனா இல்ல பரிசுத்த ஆவியானவருக்கு நான் விட்டு கொடுக்குறேனா? ஏன்னா பரிசுத்த ஆவியினுடைய சத்தம் எப்படி தெரியுமா இருக்கும்? அழுத்தம், ஸ்ட்ரெஸ் கொடுக்காது, உங்களுக்கு டிப்ரெஷனையும் ஆங்ஸைட்டியோ கொடுக்காது. பரிசுத்த ஆவியினுடைய சத்தம் எப்படி இருக்கும் தெரியுமா? மென்மையானதாக இருக்கும். அதனால அந்த ஃபர்ஸ்ட் படத்தை போட்டேன், மறந்துடாதீங்க. அந்த அம்மா என்ன பண்றாங்க, ஏப்பா அந்த போட்டோ காமிங்கப்பா. அந்த அம்மா என்ன பண்றாங்க, மெதுவா காது கிட்ட வந்து பேசுற மாதிரி. அந்த பக்கம் ஒரு காது மிஸ்ஸிங், சரிங்களா? காது போட்டிருந்தா நமக்கு புரியும். ஆனா அந்த அம்மா பாருங்க, கை இப்படி வச்சு யாருக்கும் கேட்க கூடாதுன்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, மெதுவா பேசுறாங்க. கீழே இருக்கிறவங்க யாரு? உணர்வுகள், இருதயத்தின் நினைவுகள். அவங்க என்ன பண்றாங்க, ஆமா, லோன்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க. உள்ள இருந்து பிரஷர் வந்துகிட்டே இருக்கும். அது வெளியில சொல்ற வரைக்கும். இப்ப இவர்கிட்ட நான் ஒரு கரெக்ஷன் சொல்லணும்னா, உணர்ச்சியின் அடிப்படையில் நான் சொல்றேன்னா, அவர்கிட்ட நான் அந்த கரெக்ஷனை சொல்ற வரைக்கும் எனக்கு பிரஷர் தாங்காது, அப்படியே கோவத்தோடயே இருப்பேன். வேற யார் வந்து என்கிட்ட பேசினாலும் எனக்கு எப்படி வரும், எரிச்சலா வரும். யார் அவன் என்கிட்ட வந்து பேசுறான், முதல்ல இந்த விஷயத்தை போய் என்கிட்ட நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆயிடும் தெரியுமா, மனசு ஃப்ரீ ஆயிடும். ஆனா நம்ம சொல்லி நம்ம ஃப்ரீ ஆயிடுவோம், அவர் என்ன ஆயிடுவாரு, காயப்பட்டுருவார். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? எப்பயும் அதனால தான் சொன்னேன், எப்பயுமே இந்த உணர்ச்சிகளின் அடிப்படையில் மனசுல தோன்றதெல்லாம் பேசுவேன். இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் தூக்கி போட்டிருக்கேன். மனசுல தோன்றதெல்லாம் நீங்க பேசுனீங்கன்னா நிச்சயமா தேவ சத்தத்தை கேட்க முடியாது. தெளிவா வச்சுக்கோங்க, சரிங்களா? திரும்ப சொல்றேன், நல்லா கவனிங்க. மனசுல தோன்றுவதெல்லாம் பேசுறேன், நான் ரொம்ப டிரான்ஸ்பரண்டான பர்சன் நீ நினைச்சீங்கன்னா தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாது. நான் சொல்றது புரியுதுங்களா? ஏன்னா நம்ம உணர்ச்சியின் அடிப்படையில் பேசணும்னா ஒருத்தங்களை காயப்படுத்துவோம். ஆனா ஆவியானவர் பேசுறத பேசணும்னா ஒருத்தங்களை நம்ம கட்டி எழுப்ப முடியும். ஹல்லேலூயா. நீங்க காயப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா, கட்டி எழுப்பணும்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. என்னங்க பண்ணணும்? கட்டி எழுப்புகிற வேலைக்காக தான் கர்த்தர் நம்மளை கொடுத்துருக்கிறாரு. அதுக்காக தான் நல்ல வாயை கொடுத்துருக்கிறாரு, நல்ல நாவு, நல்ல பேசுகிற திறமையை கொடுத்துருக்கிறாரு. அப்போ இந்த வார்த்தையினால நம்ம ஒருத்தங்களை காயப்படுத்தக்கூடாது, ஒருத்தங்களை கட்டி எழுப்பணும். ஹல்லேலூயா. அது 8வதா இருக்கிறதுக்கு ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம் பாருங்க. இங்க எலியா கிட்ட கர்த்தர் பேசுறாரு, அப்படிதான் இல்லையா? 1 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 19வது அதிகாரம் 12வது வசனம். பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று, அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை, அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. போதும். இப்ப பாருங்க, கர்த்தர் பேசுறதுக்காக ஒரு இடத்துக்கு எலியாவை கூட்டு போறாரு. இங்க பாத்தீங்கன்னா முதலாவது எப்படி இருக்குங்களா, அந்த வசனத்தினுடைய முன்னர் பகுதியிலிருந்து படிங்களேன். பைபிள் எடுத்துக்கோங்க. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 1 ராஜாக்கள் 19:11 இருந்து. கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். சத்தமா எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமே, பைபிள் எடுத்தவங்க எல்லாரும். தேவன் கர்த்தர் வாசிங்கப்பா. கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று, பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று, அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அடுத்த வசனம் படிங்க. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. போதும். பாருங்க, கர்த்தர் பேசணும்னா எப்படி வேணா பேசியிருக்கலாம், கரெக்டா? முன்னாடி என்ன நடந்துச்சுங்களா, பயங்கரமா பலத்த இடி முழக்கம் எல்லாம் வந்துச்சாங்க. அது பாருங்க, மலைகளை பிளக்கிறதான பாறைகள் உடையிறது. இந்த ஏரியா பக்கம் வீடு இருக்கிறவங்களுக்கு தெரியும், இந்த டால் மேல வெடி வைப்பாங்கல்ல, வெடி வச்சா எப்படிங்க இருக்கும் சொல்லுங்களேன்? வீடுலாம் அதிரும், டப்ப டப்ப டப்பன்னு அதிரும், அப்படியே பயங்கரமா இருக்கும். இப்ப அந்த மாதிரி பல ஆயிரம் வெடி, டைனமைட் வெடி வச்சா எப்படி இருக்கும்? பூமி அதிர்ச்சி எப்படி இருக்கும்? இதுல எதுலயுமே ஆண்டவர் பேசலையா? ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருங்க,
இப்படிலாம் பேசியிருந்தாருன்னா எலியா செத்து போயிருப்பாரு அந்த சத்தத்தை கேட்டு. கரெக்டா? ஏன்னா அவ்வளோ ஃபோர்ஸ் தாங்க முடியாது. இப்போ எலியாவுடைய காதுகளுக்கு பேசக்கூடிய, காதுகளுக்கு கேட்கக்கூடிய ஒரு விதம் என்னதுங்க தெரியுமா? பொறுமையா மெதுவா மெல்லிய சத்தத்தினால மென்மையாக வந்து சாஃப்டா பேசுறாரு. எலியா, இங்க உனக்கு வேலை என்ன, நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சொல்றது புரியுதுங்களா? ஸோ இப்போ கர்த்தருடைய ஆவியானவர், அந்த பாயிண்ட்டுக்கு வாங்கப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பண்றாருங்க? கடைசியா நம்ம பார்த்தோம், அவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் என்ன பண்றாருங்க? மெல்லிய மென்மையானதாக, பரிசுத்தருடைய சத்தம் மென்மையானதாக இருக்கும். உணர்வுகளோ அழுத்தமாகவும் கட்டாயமாகவும் தொனிக்கும். சரிங்களா? ஸோ இப்போ கடைசி 4 காரியங்களை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். நம்ம என்ன செய்யணும் இப்போ தேவனுடைய சத்தத்தை கேட்கறதுக்கு நாம் செய்ய வேண்டிய 4 காரியங்கள் காமிங்கப்பா. சரிங்களா? இதை கொஞ்சம் ரொம்ப ஃபாண்ட் சின்னதாக இருக்கலாம், நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். முதலாவது, தேவனுடைய வார்த்தைக்குள் உங்களை மூழ்கிடுங்கள். மூழ்கிறதுனா என்னதுங்க அர்த்தம்? மூழ்கிறதுனா என்னது? ஏங்க மூழ்குன்னு அர்த்தமே தெரியாது உங்களுக்கு? மூழ்கிறதுனா என்னங்க அர்த்தம்? உள்ள ஃபுல்லா போயிடுறது. தண்ணிக்குள்ள மூழ்கிட்டா அப்படின்னா என்ன அர்த்தம்? முடி கூட தெரியாம எல்லாமே ஃபுல்லா உள்ள போயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்கணும்னு ஆசைப்படுறவங்க கர்த்தருடைய வசனத்துக்குள்ள என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் மூழ்கி கொள்ளணும். ரெண்டாவதா பாருங்க என்ன போட்டிருக்கு தெரியுங்களா? வாழ்க்கையின் சத்தங்களை குறைத்திடுங்கள். நான் ஃபர்ஸ்ட் நீ காலையில பார்த்தேன், குறைத்திடுங்களுக்கு சின்னரா போட்டேன். குறைத்திடுங்கள் என்ன தெரியுமா அர்த்தம்? லொல் லொல் லொல், அதுதான் குறைத்திடு. ஐயோ தப்பான அர்த்தமா போச்சு, நல்ல வேலை மாத்தினேன். வாழ்க்கையின் சத்தத்தை குறைத்திடுங்கள். லோவர் லோவர் யுவர் லைஃப்ஸ் நாய்ஸ். வாழ்க்கையினுடைய சத்தங்களை குறைச்சிருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? டிவி பார்க்குற சத்தம், சீரியல் சத்தம், ஃபோனில் பார்க்குற சத்தம், இதெல்லாம் சத்தத்தையும் என்ன பண்ணுங்க? குறைச்சிக்கோங்க. இன்ஃபேக்ட் மனுஷன் கிட்ட பேசுறத கூட என்ன பண்ணிக்கோங்க? குறைச்சிக்கோங்க. தேவ பிள்ளைங்க கிட்ட பேசலாம், தேவ பிள்ளைகள் இல்லாதவங்க கிட்ட பேசுறதை என்ன பண்ணிக்கணும்? குறைச்சிக்கணும். அதனால தான் நம்ம நிறைய நேரங்களில் கூட நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா உலக பிரகாரமான ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்மளை கூட்டா கூட நமக்கு ஒரு விருப்பம் இல்லாமல் இருக்கிறதும், நம்ம போகிறதுக்கு ஒரு சலனப்படுறது ஏன் தெரியுமா? ஏன்னா அங்கே போனோம்னா அங்கே என்ன சத்தம் வரும் தெரியுமா? தேவையில்லாத சத்தங்கள் வரும். நம்மளுடைய விசுவாசத்தை குறைக்கக்கூடிய சத்தங்கள் வரும், குறைந்து போகும். அப்போ நம்ம அந்த சத்தத்தை நம்ம குறைத்து கொள்ளணும், தேவனுடைய சத்தத்துக்கு. அது மூணாவது பாருங்க, அவரின் சத்தத்தை கேட்க அவர் பக்கம் வந்துடுங்கள். கம் க்ளோசர் டு காட். அவர் பக்கம் வாங்க. ஏன்னா அவர் எப்படி பேசுறாரு? கத்தியா பேசுறாரு? எப்படி பேசுறாரு? அவரு மெதுவா பேசுறாரு. மெதுவா பேசினா எங்க வரணும்? ஏங்க சொல்லுங்க, எங்க வரணுங்க? ஒருத்தர் மெதுவா பேசினாருன்னா அவங்க பக்கத்துல இருந்தா கேட்குமா, தூரத்துல இருந்தா கேட்குமா? பக்கத்துல வந்தா தான் கேட்கும். அதுவும் நல்லா இன்னும் காதை ஒரு வாய் பக்கத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் எப்படி இருக்கும்? தெளிவா உங்களால கேட்க முடியும். சரிங்களா? இது மூன்றாவது. நான்காவதாக வாசிங்க, தெய்வீக ஆலோசகர்கள் சொல்லும் வார்த்தைகளையும் தெய்வீக சூழ்நிலையையும் கவனித்திடுங்கள். ரொம்ப முக்கியம் அது. நான் லாஸ்டா வச்சிருக்கேன். இப்போ ஒரு சில நேரம் நம்மளுடைய ஆவிக்குரிய வழிநடத்துதலின்படி, நம்மளுடைய ஆவிக்குரிய சூழ்நிலையின்படி நம்ம ஒரு விஷயத்துக்கு ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். ஆனாலும் நம்முடைய ஊழியக்காரங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? நமக்கு மேல நமக்காக ஜெபிக்கிறவங்க, உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிறவங்க, அவங்களுடைய ஆலோசனை நம்ம என்ன பண்ணணும்? கேட்கணும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய சத்தத்தை கேட்க ஆரம்பிச்சு ஒரு பழகினதுக்கு அப்புறம் ஒரு இண்டிபெண்டன்சி வந்துடும், ஒரு தனித்து இயங்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுக்கு போயிடுவாங்க. அப்போ என்ன தெரியுங்களா வந்துடும்? பெருமை கொண்டு வந்து உள்ள குடி கொண்டு உட்காந்துரும். எப்பயுமே ஒரு மனிதன், நல்லா கவனிக்கணும், எப்பயுமே ஒரு மனிதனா இருக்கட்டும், ஊழியக்காரனா இருக்கட்டும், தனக்கு மேல ஒரு மென்டர், எப்பயுமே தனக்கு மேல ஒரு ஆவிக்குரிய ஆலோசகர்கள் என்ன பண்ணணும்? ஒரு மனிதன் வைத்திருக்கணும். ஆவிக்குரிய ஆலோசகர்கள் கண்டிப்பாக வேணும். ஆவிக்குரிய ஆலோசகர்கள் இல்லை அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம போவோம். ஆண்டவர் சத்தம்னு சொல்லி ஒரு வேலை செஞ்சு அதெல்லாம் வாய்க்கலாம். ஆனா கொஞ்ச நாளாக பெருமை என்பது அதிகமாக என்ன பண்ணிடும் தெரியுங்களா? குடி கொண்டு உட்காந்துரும். அதுக்கப்புறம் அந்த பெருமையின் ஆவியை விரட்டுறதே பெரிய வேலையா போயிடும். சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியமானது. ஸோ தேவ சத்தத்தை நம்ம இண்டிபெண்டா தனித்து இயங்குகிறவர்களாய் தேவ சத்தத்தை கேட்க பழகுவது நல்லதுதான். ஆனாலும் யாருடைய ஆலோசனையும் கேட்க பழகணும்? ஊழியக்காரர்களுடைய, நமக்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிற மனிதர்களுடைய சத்தத்தையும் நம்ம கேட்கணும். சரிங்களா? அவங்க கிட்ட நம்ம ஒருவேளை எதிர்மறையான கருத்துகள் இருந்தால் நம்ம அவங்க கிட்ட பேசலாம். வசனத்து நிலையில இருந்து நம்ம அவங்க கிட்ட டவுட் கேட்கலாம். ஸோ இவ்விதமாக அந்த விஷயங்கள்ல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்ததா பாருங்க, தெய்வீக சூழ்நிலைகளை கவனித்திடுங்கள். காட் வந்து என்ன பண்ணுவார்னா ஒரு டிவைன் சர்க்கம்ஸ்டன்ஸ், தெய்வீக சூழ்நிலையை உருவாக்குவார். சாதகமான ஒரு சில சூழ்நிலைகளை உருவாக்குவார்.
ஏன்னா நான் பேசுறதே உன்னால கேட்க முடியல, அட்லீஸ்ட் இந்த சூழ்நிலையை பார்த்துனாச்சும் புரிஞ்சுக்கோடா அப்படின்னு அந்த மரமண்டைக்கு புரிய மாட்டேன் நான் பேசினாலும் அட்லீஸ்ட் இந்த சூழ்நிலையை பார்த்துனாச்சும் புரிஞ்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லி கிருபையா கர்த்தர் ஒரு சில சூழ்நிலைகளை உருவாக்குவார். அதை நம்ம என்ன பண்ண பழகணுங்க, அதை நம்ம டிசர்ன் பண்றதுக்கு, அதை பகுத்தறியறதுக்கு, அதை பார்த்து இதுதான் கர்த்தர் என்கிட்ட சொல்ல வராருன்னு நம்ம அதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள நாம் பழகி கொள்ள வேண்டும். சரிங்களா? 4 காரியங்களை சொல்லியிருக்கேன். முதலாவது வாசிக்கலாம், தேவனுடைய வார்த்தைக்குள் மூழ்கிடணும். அடுத்ததா வாழ்க்கையின் சத்தங்களை குறைச்சிடணும். மூணாவதா அவர் பக்கமா வந்துடணும். அடுத்து 4வதா ஆலோசகர்கள் சொல்லும் வார்த்தைகளையும் தெய்வீக சூழ்நிலைகளும் நம்ம கவனிக்கணும். எழுந்து நிற்கலாமா? தேவனை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏசப்பா, இது வரைக்கும் நான் என்னுடைய உணர்ச்சியின் அடிப்படையில் நான் நடந்திருக்கிறேன். உணர்ச்சியின் அடிப்படையில் நான் நடந்திருக்கிறேன். ஆனால் இனிமே நான் அப்படி இருக்க போறது இல்லை. என் உணர்ச்சி என்ன மாம்சத்துக்கு நேராக, மாம்ச ரீதியான தாக்கங்களுக்கு நேராக, பிசாசினுடைய தாக்கங்களுக்கு நேராக என்ன நடத்துது. என்னுடைய உணர்ச்சி ரொம்ப மாய்மாலமானது. அது வேஷம் போட்டு கொள்ளுகிறது. ஒரு நல்லது செய்கிற மாதிரி எனக்குள்ள தீமையை செய்கிறது. ஆனால் என்னுடைய உணர்ச்சிகளை நான் இன்றிலிருந்து நான் சார்ந்து கொள்ள போவது இல்லை. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் உணர்ச்சிக்குரிய ஒரு மனிதனாக இருந்திருக்கலாம். நீர் எனக்கு உணர்ச்சிகளை தந்திருப்பது உண்மைதான். ஆனால் அந்த உணர்ச்சியில் நான் உங்களை தான் நான் உணரணும். எனக்குரிய மாம்சத்தினுடைய இச்சைகளை உணர்றதுக்காக உணர்ச்சிகள் எனக்கு கொடுக்கப்படலை. உங்க பிரசன்னத்தை உணரணும், உங்க சத்தத்தை நான் கேட்கணும், உங்களோடு கூட நெருக்கத்தில் வரணும். உங்க பேசுற சத்தத்தை கேட்கும்படி எனக்குள்ள விசுவாசம் பெருகணும். அதுக்கு முதலாவது என்னுடைய இருதயத்தில் அந்த வார்த்தையினுடைய பெருக்கம் உண்டாகணும். கர்த்தருடைய வார்த்தையில மூழ்கி போகிறவனாக என்னை மாற்றுங்க. கேட்கலாமா? இந்த 4 காரியங்கள் இந்த நாளில் நம்ம சொல்லி ஜெபிக்க போறோம். இந்த லிஸ்ட்ல இருக்குது, நீங்க அதை வாசிச்சு ஜெபம் பண்ணுங்க. முதலாவது சொல்லுங்க, கர்த்தாவே, நான் உங்களுடைய வார்த்தைக்குள்ள மூழ்கி போற ஒரு அனுபவத்தை எனக்கு தாங்க இயேசுப்பா. சும்மா நான் ஒரு அதிகாரம், சும்மா ஒரு 4 வசனம் படிக்கிற இந்த பழக்கலாம் வேண்டாம்ப்பா. நான் உங்க வார்த்தையில மூழ்கிரணும். உங்க வார்த்தையில மூழ்கிற ஒரு அனுபவத்தை தாங்க. எப்பொழுதும் உங்க வசனம் என்னுடைய இருதயம் முழுசும் நிரம்பி இருக்கட்டும். என்னுடைய சிந்தை முழுவதும், எண்ணங்கள் முழுவதும் உடைய வார்த்தையினால நிரம்பி இருக்கட்டும் அப்பா. அப்பா, இன்னும் அதிகமா உங்க வசனத்தை தியானிக்கிறதான கிருபை எனக்கு தாங்க. அந்த நேரத்தை எனக்கு அப்பா நீங்க தரீங்க. ஆனா நான் அதை தந்திரமாக பிசாசான அந்த நேரத்தை என்னிடத்திலிருந்து திருடி கொள்ளுகிறான். உலக காரியங்களை பார்த்தோ, உலகத்தினுடைய சூழ்நிலைகளை பார்த்தோ உங்க வார்த்தையில நேரம் செலவிடுகிறத நான் தவிர்த்து விடுறேன். ஆனா இந்த நாளில் ஏசப்பா, உங்க வார்த்தையில மூழ்கிறதான ஒரு கிருபை எனக்கு தாங்க. இந்த நாளில் ஜெபிக்கிறவங்க அப்பா, இது இனிமே பார்த்து ஜெபிக்க போறவங்க யாராக இருந்தாலும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வார்த்தை ஆழமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டோப்பா. அடுத்ததாக சொல்லுவோம், கர்த்தாவே, எங்களை சுற்றி இருக்கிறதான வாழ்க்கையின் சத்தங்கள் எங்களை விட்டு ஒளிவதாக. சொல்லலாமா? கர்த்தாவே, எங்க காதுகளுக்குள்ளாக வர நினைக்கிற வாழ்க்கையினுடைய சத்தங்கள், பிசாசனுடைய சத்தங்கள், மனிதனுடைய ஆலோசனைகள், மனிதனுடைய வார்த்தைகள், இது எதுவுமே எனக்கு வேண்டாம்ப்பா. இந்த சத்தம்லாம் என் காதை விட்டு ஒளியட்டும். என் காதுல அப்பா எனக்கு தேவையானது உங்களுடைய சத்தம் தான்ப்பா. உங்களுடைய சத்தத்தை தான் நான் கேட்கணும். உங்க சத்தத்தை மாத்திரம் தான் நான் கேட்கணும் அப்பா. உங்க பக்கத்துல நான் வரணும் அப்பா. உங்க பக்கத்துல வந்து உங்க சத்தத்தை கேட்கணும். ஏனென்று சொன்னால் நீர் அப்பா சத்தமா பேசல, நீங்க மென்மையா பேசுறவங்க. ஆகையினால உங்க சத்தத்தை கேட்கும்படி அருகிலே வர, உம்மை நேசித்தும் பக்கமாய் வர, பக்கமாய் என்னுடைய செவியை சாய்த்து கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்வீராக. தேவையில்லாத உலகத்தின் சத்தங்கள் என்னுடைய காதுகளை விட்டு ஒளியட்டும் அப்பா. என் காதுகள் அந்த சத்தத்திற்கு அடைக்கப்பட்டிருக்கட்டும். பிசாசின் கூப்பிடுதல்களுக்கு என்னுடைய சத்தம் அடைக்கப்பட்டிருக்கட்டும். அன்றைக்கு ஏவாள் பிசாசு கூப்பிடுறத செட்டப் பண்ணாம இருந்திருந்தாள்னா ஒருவேளை அவ பாவம் செய்யாம இருந்திருக்கலாம். ஆதாம் ஏவாள் பாவம் செய்யாம இருந்திருப்பாங்க. அவ தேவனுடைய சத்தத்தை மாத்திரம் கேட்டுட்டு இருந்திருந்தான்னு சொல்லி சொன்னா அவங்க ஆதாமும் ஏவாளும் தங்களுடைய வாழ்க்கையில் அந்த பாவத்தை செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனா வினோதமான ஒரு சர்ப்பம் அன்றைக்கு பேசின அந்த சத்தத்தை அவள் கேட்டதினாலே அவள் பாவம் செய்தவளாக, அவளும் தன்னுடைய கணவனும் அந்த முழு சந்ததியும் முழு மனுக்குலமும் பாவத்திற்குள்ளாக வந்தது. ஆகையினால இந்த மாதிரி வினோதமான சத்தங்கள், தேவையில்லாத சத்தங்கள், தேவனுடைய சத்தத்தை தவிர்த்து நான் வேற எந்த சத்தத்தையும் என்னுடைய காதுகளினாலே கேட்க போவது இல்லை. சொல்லலாமா? கர்த்தாவே, என்னுடைய ஆவிக்குரிய காதுகள் திறக்கப்படுவதாக. சொல்லுங்க எல்லாரும் வாயை திறந்து, கர்த்தாவே, என்னுடைய ஆவிக்குரிய காதுகள் திறக்கப்படுவதாக. உங்க சத்தத்தை நான் கேட்கணும். உங்க வசனம் என் இருதயத்திற்குள்ள போகணும். உங்களுடைய வசனத்தினாலதான் நீங்க என்னோட பேசுறீங்க. நாங்க சும்மா ஏதோ கற்பனை பண்ணிக்கிறது கிடையாது. ஆவியானவர் பேசுறதுன்றது ஏதோ கற்பனையில வர்ற காரியம் இல்ல. நிறைய பேர் புதிதாய் பிறந்த கிறிஸ்துவ அனுபவம் உடையவர்கள், ஒரு புதிய
மறுபிறப்பு அனுபவத்தை பெற்றவங்க நிறைய பேர் அப்படி நினைச்சுக்குவாங்க, ஏதோ இது கற்பனைன்னு சொல்லி. கிடையாது. கர்த்தருடைய ஆவியானவர் கற்பனையானவர் கிடையாது. கர்த்தருடைய ஆவியானவர் அவர் ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு நபர் பேசுவதை போல நம்மோடு பேசுவார். வார்த்தை இருந்தாதான் பேசுவார், வசனம் இருந்தாதான் பேசுவார். வசனம் இல்லைன்னா அவர் பேசுறது நமக்கு கேட்கவே கேட்காது. ஆகையினாலே வாழ்க்கையின் எல்லா சத்தங்களும் குறையட்டும் ஏசப்பா என் வாழ்க்கையை விட்டு. என்னுடைய நண்பர்கள் பேசுகிற சத்தம் என்னுடைய காதுகளை விட்டு போகட்டும். என்னுடைய சொசைட்டில வர்ற சத்தம், டிவியில வர்ற சத்தம், போன்ல வர்ற சத்தம், எல்லா சத்தமும் குறையட்டும். நான் இன்னைக்கு உங்க சத்தத்தை நான் கேட்கணும்ப்பா. என்னுடைய எண்ணங்களுடைய சத்தங்களுக்கு நான் கீழ்ப்படிய கூடாது. என்னுடைய எண்ணங்களின் அடிப்படையில் நான் செயல்படுறவனா இருக்க கூடாதப்பா. உங்க சத்தத்துக்கு கீழ்ப்படிகிற கிருபை எனக்கு தாங்கப்பா. கடைசியாக நம்ம 4ஆவதா பார்த்தோம் இல்லைங்களா? சொல்லுங்க, கர்த்தாவே நீங்க எனக்காக வைத்திருக்கிற தெய்வீக ஆலோசகர்களுடைய சத்தத்தை கீழ்ப்படிய எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கு மேலாக உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிற ஊழியக்காரங்களுடைய சத்தத்திற்கு நான் கீழ்ப்படியணும்ப்பா. அவங்க ஒரு நாள் என்னை தீமையின் பாதையில நடத்துறதுக்காக ஆலோசனை சொல்லல. அவங்க என்னை நேசிக்கிறனால, உங்க சத்தத்தையும் அவங்க கேட்கறதுனால, எங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரே ஆவியானவர் இருக்கிறதுனால நாங்க ஊழியக்காரருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிற கிருபை எங்களுக்கு தாங்க. தெய்வீக ஆலோசகர்கள் எங்களுக்கு வேண்டும். தெய்வீக ஆலோசகர்களுடைய சத்தத்தை நாங்க அசட்டை பண்ணிட கூடாதப்பா. தெய்வீக சூழ்நிலைகளை நீர் உருவாக்கி தரும் பொழுது அந்த சூழ்நிலையை பார்த்தோம் உங்களுடைய சத்தத்தை நாங்க கேட்க பழக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஒரு நாளோ தேவனுடைய சத்தத்தை நாங்கள் அசட்டை பண்ணினோம் என்று சொன்னால் நாங்கள் வருகிற நாட்களிலே நிலையாய் உமக்குள்ளாக நிலைத்திருக்க முடியாது. கனியற்ற ஒரு வாழ்க்கை, சோர்ந்து போன ஒரு வாழ்க்கை, உம்மை மறுதலிக்கிற ஒரு வாழ்க்கை, சத்தியத்தை விட்டு விலகுகிற ஒரு வாழ்க்கையாக மாறிவிடும். ஆனால் நான் இந்த நாளிலே தேவனுடைய சத்தத்திற்கு முழுவதுமாக கீழ்ப்படுகிறதான கேட்கக்கூடிய ஒரு கிருபையை இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே நான் பெற்றுக்கொள்கிறேன். கர்த்தாவே இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் யார் யாரெல்லாம் உங்க சத்தத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சையோடு கூட கர்த்தாவே இந்த நாளிலே ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொருவருடைய இருதயத்திலோ கர்த்தர் பேசுவீராக, கர்த்தர் பேசுவீராக, கர்த்தர் பேசுவீராக, கர்த்தர் பேசுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ராஜா. கர்த்தர் இந்த நாளிலே வாஞ்சையாய் வாஞ்சையாய் நீங்க பேச வரீங்க. ஆனா உங்க சத்தத்தை கேட்க முடியலப்பா, உங்க சத்தத்தை கேட்க முடியலப்பா. காதுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தின் சத்தங்கள் அதிகமாக இருக்கிறது. கர்த்தாவே இன்றைக்கு அந்த சத்தங்கள் எல்லாம் போகட்டும் அப்பா, அதெல்லாம் விலகட்டும், அந்த சத்தம் குறைஞ்சு போகட்டும். உங்க சத்தத்தை நாங்க கேட்கணும்ப்பா. ஒரு ஆசையை உண்டு பண்ணுங்கப்பா, ஒரு வாஞ்சை எங்களுக்குள்ள உண்டாகட்டும் அப்பா. இதுவரை நாங்க எங்க உணர்ச்சியின் அடிப்படையிலையும் மாம்சத்தின் அடிப்படையிலையும் மனுஷன் பேசுற சத்தத்தையும் கேட்டு நாங்க நடந்து ஏமாற்றத்துக்குள்ள போனது போதும். நீங்க எனக்கு தேவனுடைய சித்தத்தின் மையத்திலிருந்து தான் பேசுவீங்க. தேவனுடைய இருதயத்தில் இருக்கிறதா எனக்கு தெரியப்படுத்துவீங்க. ஆகையினால கர்த்தர் இந்த நாளிலே எனக்கு உங்களுடைய சத்தத்தை கேட்க பண்ணும். நான் வாஞ்சையாய் கேட்கிறேன். என்னோடு கூட நீர் பேசும். உடைய சத்தத்தை நான் கேட்கணும். அன்றைக்கு தீர்க்கதரிசிகளோடு அப்பா தேவ மனிதர்களோடு பேசின அந்த தேவ சத்தம் என்னோடு கூட பேசட்டும். உங்களுடைய மெல்லிய சத்தத்தை கேட்பதற்கு அப்பா மெதுவாக உங்களுடைய பேசுறவங்க சத்தத்தை கேட்பதற்கு அமைதலிலே நான் காத்திருக்க எனக்கு உதவி செய்யும். நிறைய பேர் சொல்லுவாங்க, அமைதலா இருந்தா எனக்கு தூக்கம் வந்துருது. இல்லைங்க, அது பிசாசனுடைய ஒரு தந்திரம். சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, அமைதலா உங்க சத்தத்தை கேட்கணும்னு நினைச்சா எனக்குள்ள தூக்கம் வருது, சோர்வு வந்துருது. இதெல்லாம் பிசாசனுடைய தந்திரம். உங்க சத்தத்தை நான் கேட்க கூடாதபடி இந்த காரியங்கள்லாம் பிசாசு எனக்குள்ள கொண்டு வரான். வேண்டாம், கனநித்திர வேண்டாம். உங்க சத்தத்தை கேட்கக்கூடிய காலம் இது. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய காலம் இது. This is the season for you to listen to God's voice individually. தனிப்பட்டவர்களாய் ஒவ்வொருத்தரும் தேவ சத்தத்தை கேட்கக்கூடிய காலம் இது. பொதுவா ஏதோ ஒரு ஸ்பீக்கர்ல பேசுற சத்தத்தை கேட்கறது இல்ல, சர்ச்சில் மாத்திரம் பேசுற சத்தத்தை கேட்கறது இல்ல. தினம்தோறும் அவருடைய சத்தத்தை கேட்க பழகுகிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் தேடி கொண்டிருக்கிறார், கர்த்தர் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார். அந்த கூட்டத்துல நீங்க இருப்பீங்களா? அவருடைய சத்தத்தை தினந்தோறும், வெறும் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இல்ல, யூடியூப்ல ஏதோ ஒரு ஊழியக்காரன் பேசுறப்ப மாத்திரம் இல்ல, உங்களோடு கூட தனிப்பட்ட முறையில பேசுகிற அந்த சத்தம்,
அதை கேட்க பழகணும். ஆவியானவரே, உங்க சத்தத்துக்கு என்னை முழுவதுமாய் விட்டு கொடுக்கிறேன். ஏனென்று சொன்னால் நீர் தேவனுடைய சித்தத்திலிருந்து எனக்காக உலக தோற்றத்துக்கு முன்னாடி உருவாக்கி வச்ச காரியங்களை தான் நீங்க எனக்கு சொல்லுவீங்க. ஆகையினாலே முழுவதுமாய் அதை நம்பி சார்ந்து கொண்டு வார்த்தையை பற்றி கொள்ள கீழ்ப்படிய, உங்க சத்தத்தை கேட்கிறது முக்கியம் இல்ல, கீழ்ப்படியுகிறதான இருதயத்தையும் தாங்க, இணக்கமுள்ள இருதயத்தையும் தாங்க, கடின தன்மைகளையும் பெருமைகளையும் எங்களை விட்டு அகற்றுங்கப்பா. நீங்க மாத்திரம் உயர்ந்துருங்க. எங்களோடு நீர் பேசினதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் மாத்திரம் எங்களோடு பேசிக்கொண்டே இருக்கும். உங்களோட சத்தத்தை மாத்திரம் நாங்கள் கேட்கணும். இன்னும் நெருக்கமான உறவுக்குள்ள நாங்கள் வர உதவி செய்யும். துதி கன மகிமையெல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய காவலும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் சதா காலங்களும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம்.